அனைவருக்கும் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து இன்று 14வது நாளாக செம்மொழி குறித்து 41 இலக்கியங்களை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பேராசிரியர்களாக 41 நாட்கள் தொடர்ந்து நடத்தும் வண்ணம் இன்று 14வது நாளாக நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெறுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்த அனைவருக்கும் இங்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு தினந்தோறும் வந்து ஆதரவு தந்து இந்த நிகழ்வை சிறப்புற நடத்தி வரும் அனைத்து பேராசிரியர் பெருமக்கள், அறிஞர்கள், துறை வல்லுநர்கள், ஆய்வு மாணவர்கள், ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு நாடுகள் பல்வேறு இடங்களில் இருந்து நமக்காக இந்த நிகழ்வை மேற்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வுக்குள் நாம் செல்லலாம். இன்று நமக்காக முல்லைப்பாட்டு குறித்து முனைவர் விக்டர் பாபு ஐயா அவர்கள் பேச வந்திருக்கின்றார். முனைவர் விக்டர் பாபு ஐயா அவர்கள் 12 வருட கல்வி பணியில் தமிழ் பேராசிரியராக MSU கல்லூரி திருநெல்வேலியில் பணியாற்றி வருகின்றார். 15க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகளில் வெளியிட்டு பல்வேறு ஆய்வு சார்ந்த விடயங்களில் அவர் பங்கெடுத்து வருகின்றார். நமக்காக முல்லைப்பாட்டு குறித்து உரையாற்ற வந்துள்ள ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த அரங்கை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி ஐயா, நீங்கள் துவங்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் மற்றும் அரண் தமிழ் அறக்கட்டளை இணைந்து நடத்துகின்ற இந்த செம்மொழி இலக்கியங்கள் இணையவழி தொடர் கருத்தரங்கத்தினுடைய 13வது நாள் நிகழ்விலே எனக்கு பேச வாய்ப்பளித்த அரண் குழுமத்தின் நிறுவனர், இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்த முதுமுனைவர் அம்மா பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்விலே நாம் பார்க்க இருப்பது சங்க இலக்கியத்தில் 10 பாட்டில் உள்ள 5வது பாட்டான முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டு எழுதியவர் நப்பூதனார். இந்த உரையை ஒரு 7 பகுதிகளாக நான் பிரித்துள்ளேன், விளக்குவதற்கு எளிதாக இருப்பதற்காக. முதலிலே நூலாசிரியர், அடுத்து பதிப்புகள், உரைகள், கவிதையினுடைய உருவம், தமிழர்களுடைய பண்டைய பழக்க வழக்கங்கள், அறிவியல் செய்திகள், தொல்காப்பிய மரபுகள், இறுதியாக உள்ளடக்கம். இந்த 7 பகுதிகளில் நாம் இந்த முல்லைப்பாட்டு நிகழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். முதலிலே நூலாசிரியரை பற்றிய குறிப்பை பார்ப்போம். இந்நூலை எழுதியவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொன் வணிகம் செய்த சோழ நாட்டைச் சேர்ந்த புலவராக இவர் இருந்திருக்கிறார். இவருடைய இயற்பெயர் பூதனார் என்றும், ந என்பது முன்னோட்டாகவும் ஆர் என்ற சிறப்பு எழுத்து பின்பும் பெயருக்கு பின்பும் சேர்த்து நப்பூதனார் என்று அழைக்கப்பட்டதாக கூறுவார்கள். நக்கீரர், நச்சல்லையார் போன்று இவருடைய பெயர் நப்பூதனார் என்று இருந்திருக்கலாம். பூதனார் என்பது இவருடைய இயற்பெயர் என்கிறார்கள். இவருடைய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு என்று மா ராசமாணிக்கனார் தன்னுடைய ஒரு நூலிலே குறிப்பிடுகிறார். இவர் சங்க இலக்கியத்தில் வேற ஏதேனும் பாடல்கள் எழுதியிருக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் பூதனார் என்ற பெயரிலே நற்றிணையில் 29வது ஒரு பாடல் காணப்படுகிறது. 29வது நற்றிணை பாடலிலே பூதனார் என்ற பெயர் காணப்படுகிறது. ஆனால் நப்பூதனார் அந்த பாடல் எழுதியது நப்பூதனர் தானா என்பது உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் அருமையான ஒரு பாலைதனி பாடல், ஒரு தாய்க்கும் மகளுக்குமான ஒரு பாச போராட்டத்தை அந்த பாடலில் பார்க்க முடியும். அடுத்து இவர் அரசர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவராக இருக்கலாம். இவருடைய பாடல்கள் வழி அது வெளிப்படுகிறது. பாசறைகளை அவர் விளக்குகின்ற பகுதிகளை பார்க்கும்போது இவர் அரசர்களோடு நெருங்கிய தொடர்புடையவராக இருந்திருக்கிறார். அடுத்து இயற்கை அழகிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார். இவருடைய பாடல் முழுவதும், குறிப்பாக இந்த முல்லைப்பாட்டு பாடல் முழுவதுமே இயற்கை அழகு கொட்டி கிடக்கிறது. இயற்கை அழகிலே ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார். பாடலை வாசிப்பவர்கள் முல்லைப்பாட்டில் அவரோடு சேர்ந்து பயணிக்கும் விதமாக பாடலை அமைத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய
மழை பற்றி இந்த பாடலில் வருகின்ற அந்த குறிப்பு ஒரு திரைப்படத்திலே பின்னணியில் எப்படி மழை ஓசையை வைத்து நாம் மழை பெய்கிறதை உணர்ந்து கொள்வோமோ அதுபோல் இவர் வார்த்தைகளிலேயே மழை பற்றி வேறு வேறு சொற்கள் மூலமாக நமக்கு அந்த மழையை நம்மை உணர வைக்கிறார். மழையை உணர வைப்பதில் மிகச்சிறந்த வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்து காடு வர்ணனை, மெய்காப்பாளர்களுடைய, அதாவது ஒரு பாசறையினுடைய வர்ணனையை பற்றி அவர் பேசும்போது அங்கே மெய்காப்பாளர் இருக்கிறார். மெய்காப்பாளர் தொப்பி அணிந்திருக்கிறார். தொப்பியில் இருந்து உடலிலே போர்வை போல அவர் துணி கிடக்கிறது. அது லேசாக காற்றில் அசைகிறது. அந்த அசைகின்ற அந்த கொடி துணியை பார்ப்பதற்கு காட்டு மல்லிகை லேசான மலைத்தூரலிலே எப்படி ஆடுமோ அதுபோல் ஆடுகிறது என்கிறார். அதாவது தான் கூறும் உவமைகளில் கூட அந்த இயற்கையை அவர் அவ்வளவு விரும்பி இருக்கிறார் என்பதை நாம் காண முடிகிறது. அடுத்து இவருடைய அந்த சொல்லாட்சி என்ற போது சட்டை என்பதற்கு அவர் ஒரு புதிய வார்த்தையை சொல்கிறார். மெய் பை என்கிறார். மெய் என்றால் உடல், உடலை பொருத்துகின்ற பை. ஒருவேளை தொடக்கத்தில் தமிழர்களிடம் சட்டை அணியும் பழக்கம் இருந்ததாக குறிப்பில்லை. வடநாட்டிலிருந்து வந்தவர்கள், ஒருவேளை யவனர்கள், தச்சர்கள் எல்லாம், யவனர்கள் வருகிறார்கள், வடநாட்டிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் அந்த சட்டையை அறிமுகப்படுத்தியிருக்கலாம். இவர் அந்த மெய்ப்பை என்று அந்த புதிய சொல்லை உருவாக்கி இருக்கிறார். கடலை குறிப்பிடுவதற்கு புணரி என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். முன்னீரையும் புணர்கின்ற நீர் என்ற அர்த்தத்தில் புணரி என்ற ஒரு அருமையான சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். அடுத்து பெரும்பயல் பொழிந்த சிறு புன் மாலை என்ற ஒரு பதத்திலே ஒரு முரண்தொடையையும், அடுத்து பெரும்பொழுதாகிய கார்காலம், சிறு பொழுதாகிய மாலை பொழுது என்பதை குறிப்பாக சுட்டி காட்டும் விதமாக பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை. இப்படி பாடல் முழுக்க சிறப்பான சொல்லாட்சி, அவருடைய சொல்லாட்சியையும் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து இந்த நூலினுடைய பதிப்புகளை பற்றியும் உரைகளை பற்றியும் பார்ப்போம். இந்த பதிப்பு என்று வரும்போது பத்துப்பாட்டு நமக்கு கிடைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் உவே சாமிநாத ஐயர். இதை பற்றி படிக்கும்போது ஒரு ஊவேசா பற்றிய ஒரு குறிப்பு கிடைத்தது. அது என்ன என்றால், ஊவேசா பத்துப்பாட்டின் திருத்தமான ஓலைச்சுவடியை தேடி தமிழகம் முழுவதும் அலைந்திருக்கிறார். அவருக்கு அதிகமான ஓலைச்சுவடிகளை திருநெல்வேலி மாவட்டம் கொடுத்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த பத்துப்பாட்டையும் திருநெல்வேலிக்கு தேடி வந்திருக்கிறார். நேராக ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள அவருடைய நண்பர் வக்கீல் சுப்பையா முதலியார் என்பவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அவர் அருகில் உள்ள ஆழ்வார் திருநகரி சென்று அங்குள்ள கவிஞர்கள், நண்பர்கள் வீடுகளிலெல்லாம் அந்த ஓலைச்சுவடிகளை தேடியிருக்கிறார்கள். எங்கும் கிடைக்கவில்லை. மன வருத்தத்தோடு அவர் வந்து கொண்டிருக்கும் போது அங்கே விழா நடந்து கொண்டிருக்கிறது, கோயில் விழா நடந்து கொண்டிருக்கிறது. பெருமாளும் நம்மாழ்வாரும் தேரிலே வந்திருக்கிறார்கள். இவர் பெருமாளையும் பெரியாழ்வாரையும் நம்மாழ்வாரையும் வழிபட்டிருக்கிறார். ஆழ்வாரே, நீர்தான் தமிழின் துயரை போக்க வேண்டும் என்று நெஞ்சுருக வேண்டியிருக்கிறார். வேண்டி ஒரு சிறிது நேரத்திலேயே லட்சுமண கவிராயர் என்பவர் ஓடோடி வந்திருக்கிறார். வந்து இவரிடம் ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்து, இது என்னுடைய மாமனாரோடது, திரும்ப வாங்கி வரும்படி கூறியிருக்கிறார், விரைவாக பார்த்துவிட்டு தாருங்கள் என்று கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வை அந்த என் சரித்திரம் என்ற நூலிலே ஊவேசா அழகாக குறிப்பிடுகிறார். எனக்கு இருந்த ஆவலினாலும் வேகத்தினாலும் நிலா வெளிச்சத்திலேயே அதை பிரித்து படித்தேன். சட்டென்று முல்லைப்பாட்டு என்ற பெயர் என் கண்ணில் பட்டது. அப்போது எனக்கு உண்டான சந்தோஷத்திற்கு எல்லை இல்லை என்கிறார். இப்போ அந்த பத்துப்பாட்டு இந்த ஓலைச்சுவடி அது அவருக்கு கிடைத்த அந்த முதல் நேரத்தில் அவருடைய கண்ணில் பட்டது இந்த முல்லைப்பாட்டு. அதை பார்த்தவர் மிக பரவசம் அடைந்ததாக தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்பது செய்தியை இங்கே நினைத்து பார்க்கத்தக்கது. இவர் இந்த நச்சினார்க்கினியருடைய உரையோடு 1889 ஊவேசா நூல் நிலையத்தார் இவருடைய சார்பாக இவர் ஊவே சாமிநாத ஐயர் பத்துப்பாட்டும் நச்சினார்க்கினியர் உரையும் என்ற பெயரிலே நூலை வெளியிட்டிருக்கிறார். அடுத்து 1903, 1910 ஆகிய காலங்களில் ஊவேசா இவர் இந்த முல்லைப்பாட்டுக்கு எளிய உரையை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அடுத்து 1903 அதே 1903 மறைமலை அடிகள் மாணவர்களுக்காக
உரை எழுதி வெளியிட்டிருக்கிறார். ஏன் 1903 என்று பார்த்தால், சென்னை கல்லூரியிலே அங்கு மாணவர்களுக்கு இளங்கலை முதுகலை படிக்கின்ற மாணவர்களுக்கு முல்லைப்பாட்டை பாடமாக வைத்திருக்கிறார்கள். மாணவர்கள் வேண்டுகோளை ஏற்று மறைமலை அடிகளும் முல்லைப்பாட்டுக்கு எளிய உரையை எழுதியிருக்கிறார். மாணவர்கள் பொருளுதவியும் அந்த காலத்தில் செய்து அவர் அந்த முல்லைப்பாட்டுக்கு உரை எழுதி வெளியிட்டதாக குறிப்புகள் காணப்படுகின்றன. இவர் நச்சினார்க்கினியர் உரையை ஏற்றுக்கொள்ளவில்லை. கோவை பண்டிதர் திருச்சிற்றம்பலம் என்பவருடைய உரையை நல்ல உரையாக மாணவர்களுக்கு பரிந்துரை செய்கிறார். ஆனால் நச்சினார்க்கினியர் உரையை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை இணங்கா உரை என்கிறார். காரணம், நச்சினார்க்கினியரிடம் ஒரு பழக்கம், அவருடைய கருத்தை வலியுறுத்துவதற்காக பொருளை கொஞ்சம் மாற்றுவதாக இவர் நினைக்கிறார். 2வது வரியில் உள்ள ஒரு சொல்லை கொண்டு 15வது வரியில் உள்ள ஒரு சொல்லோடு இணைக்கின்ற போக்கு நச்சினார்க்கினியரிடம் பல உரைகளில் நாம் பார்க்க முடியும். அதனால் இவர் மறைமலை அடிகள் நச்சினார்க்கினியர் உரையை இணங்கா உரை என்று கூறியிருக்கிறார். அடுத்து 1929 வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் என்பவர் உரை எழுதியிருக்கிறார் முல்லைப்பாட்டுக்கு. இவருடைய உரை பதவுரை, கருத்துரை, விசேட உரை என்கின்ற அமைப்பிலே அமைந்திருக்கிறது. 1939 முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி அகராதி என்று டி.கே. பாலசுந்தரம் என்கின்ற இளவழகன் வெளியிட்டிருக்கிறார். முல்லைப்பாட்டுக்கு உரை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அடுத்து 1955 பெருமழை புலவர் கோவே சோமசுந்தரனார் முல்லைப்பாட்டுக்கு எளிய உரை எழுதியிருக்கிறார். இதை பலரும் இந்த உரையை பின்பற்றியிருக்கிறார்கள். பின்னால் வந்தவர்கள் இவருடைய உரைகளை அதிகமாக பின்பற்றியிருக்கிறார்கள். அடுத்து பச்சைப்பன் உயர்நிலைப்பள்ளி தலைமை தமிழாசிரியர் க.ர. கோவிந்தராஜ முதலியார் என்பவர் முல்லைப்பாட்டுக்கு உரை எழுதியிருக்கிறார். அது பதவுரை, பொழிப்புரை, விசேட உரை என்ற வரிசையிலே அந்த உரை வழங்கியிருக்கிறார். அடுத்து புலவர் க. கோவிந்தன் என்பவர் எளிய ஒரு நடையில் முல்லைப்பாட்டுக்கு உரை எழுதியிருக்கிறார். அடுத்து 2002 எம். பிரபாகர பாபு, 2003 தாக்கோ வேந்தன், 2006 கோட்டலே ஜே. ராஜன், 2007 கோ. வில்வபதி, 2008 இரா. ருக்மணி, 2009 சாவே சுப்பிரமணியம், அடுத்து 2009 அதே ஆண்டில் பொதுவன் அடிகள். இத்தனை பேர் முல்லைப்பாட்டுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு செய்தி என்னவென்றால், முல்லைப்பாட்டினுடைய பதிப்புகளையே ஒருத்தர் ஆய்வு செய்திருக்கிறார். கோ. நித்யா அரவிந்தன் என்பவர் 182 பக்கத்தில் காவியா வெளியீடாக அந்த நூல் வெளிவந்திருக்கிறது. முல்லைப்பாட்டு பதிப்பு வரலாறு என்ற பெயரில் அவர் முல்லைப்பாட்டுக்கு 42 பேர் உரை எழுதியதாக குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து இதை தாண்டி இணையதளங்களிலும் பல்வேறு அறிஞர்கள் முல்லைப்பாட்டுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக முனைவர் பாண்டியராஜா, முனைவர் பிரபாகரன் போன்றோர் தமிழிலும், முனைவர் செங்கை பொதுவன், அமெரிக்காவை சேர்ந்த வைதேகி ஹெர்பர்ட் ஆகியோர் ஆங்கிலத்திலும் முல்லைப்பாட்டுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். இது போக லேர்ன் சங்கம் தமிழ் என்கின்ற ஒரு இணையதளத்திலும் முல்லைப்பாட்டுக்கு பல்வேறு ஆசிரியர்களுடைய, மிக முக்கியமான ஆசிரியர்களுடைய உரையை சேர்த்து அருமையாக அந்த உரையை அமைத்திருக்கிறார்கள் முல்லைப்பாட்டுக்கு. இது முல்லைப்பாட்டை பற்றிய பதிப்பு உரை பற்றிய செய்திகள். அடுத்து முல்லைப்பாட்டினுடைய உருவத்துக்கு செல்லலாம். முல்லைப்பாட்டு என்பது 10 பாட்டிலேயே மிகச்சிறிய பாடல் முல்லைப்பாட்டு என்றால் 103 அடிகளே உடைய முல்லைப்பாட்டு. இந்த பாட்டில் உள்ள ஒவ்வொரு சீரும் 2 அசைகளுக்கு குறையாமலும் 3 அசைகளுக்கு மிகாமலும் காணப்படுகிறது. நேரிசை ஆசிரியப்பாவில் இந்த நூல் அமைந்திருக்கிறது. நேரிசை ஆசிரியப்பா ஈற்று அயலடி முச்சீராய் இருக்கிறது. ஏனைய அடிகள் எல்லாம் 4 சீர்களில் அமைந்திருக்கின்றன. ஈற்றடி ஈட்டு சீர் மாவே என்று ஏகாரத்தில் முடித்திருக்கிறார். இந்த பாடலினுடைய ஓசையை பற்றி குறிப்பிடும் போது மறைமேலை அடிகள் ஒரு குறிப்பை கூறுகிறார். அதாவது, இப்பாட்டினை பல வகையால் ஓசை இன்பம் மாறி மாறி வர தொடுத்தார். இன்னும் ஆங்காங்கு அமைக்கப்படும் பொருள்களுக்கு இணங்க அடிகள் மெதுவாகவும் விரைவாகவும் இடையிடையே தெற்றுப்பட்டும் செல்கின்றது. பாடி வீடு இயற்றும் இடத்தில் ஓசை தெற்றுப்பட்டு செல்கின்றது. அரசன் பாசறையினுள் இருக்கும் நிலையை சொல்லும் இடத்து ஓசை மெதுவாக நடக்கின்றது. அவன் மீண்டும் விரைந்து வருமிடத்து விரைந்து போகின்றது. இவையெல்லாம் அறிவு ஒருங்கி ஆராய்ந்து உணர்ந்து கொள்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த பாடலில் உள்ள செய்திகளுக்கு ஏற்ப அந்த ஓசையை விரைவாகவும் மெதுவாகவும் அவர் அழகாக
அமைத்திருப்பதாக மறைமலை அடிகள் தன்னுடைய ஆய்வுரையிலே குறிப்பிட்டிருக்கிறதை கவனிக்க முடிகிறது. அடுத்தது இவருடைய இந்த பாடல் மொத்தம் இரண்டாக பயன்படுத்தப்பட்ட சொற்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தால் மொத்தம் 500 சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிலே 11 சொற்கள் வடமொழி சொற்களாக காணப்படுகிறது. 9 சொற்கள் வடமொழி சொற்கள், 2 சொற்கள் திசை சொற்களாக மொத்தம் 11 சொற்கள் வேற்றுமொழி சொற்கள் காணப்படுகின்றன. 2% அதாவது மொத்த பாடலில் 2% வேற்றுமொழி சொற்கள் கலந்திருக்கின்றன என்ற ஒரு செய்தியும் மறைமலை அடிகள் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய நூலிலே. அடுத்து இந்த நூலில் காணப்படுகின்ற பண்டைய பழக்க வழக்கங்கள். முதலிலே பாடலிலே நிமித்தம் பார்த்தல் என்கின்ற ஒரு பழக்கம் காணப்பட்டிருக்கிறது. தமிழர்களிடம் காணப்படுகின்ற நிமித்தம் பார்த்தல். ஏதேனும் ஒரு நல்ல நோக்கத்தில் நடக்கும்போது இது என்னவாய் முடியும் என்கின்ற ஆவலில் இறைவனை சென்று வழிபட்டு நல்ல சொல்லை கேட்டல். ஏன்னா அந்த மொழி வார்த்தைக்கு எப்போதுமே ஒரு வலிமை இருக்கிறது என்று மதங்களும் கூட சொல்லும். ஏன்னா அந்த மந்திரங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது, இப்படி வார்த்தைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால் இந்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் தங்களுடைய காதுகளில் விழுகிறதோ அதை வைத்து அந்த செயல் நல்லதா கெட்டதா என்று புரிந்து கொள்வார்கள். அப்படி இந்த நூலிலே அந்த நிமித்தம் கேட்டல் அப்படிங்கிற பழக்கம் காணப்படுகிறது. அதற்கு விருச்சி, வேய் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பாட்டிலே விருச்சி என்கின்ற சொல்லையும் நற்சொல் கேட்டல் என்கின்ற சொல்லையும் பயன்படுத்தியிருக்கிறார். அடுத்து இறைவனை வழிபடும் பொழுது பூவையும் நெல்லையும், நாளிலே நெல்லையும் பூவையும் இட்டு வழிபடுகின்ற பழக்கம் தமிழர்களிடம் காணப்பட்டிருக்கிறது. அது இங்கே காணப்படுகிறது. அடுத்து படை வீடு, அதாவது பாசறை அமைக்கின்ற விஷயங்களை நூலிலே பார்க்க முடிகிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றால் பாசறையிலே பெண்கள் இருந்தார்கள் என்கிற செய்தியை முல்லைப்பாட்டு தான் பதிவு செய்கிறது. பெண்களை அங்கு ஒரு செவிலியர்களாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். யவனர்கள், நிலேச்சர்கள் அங்கே காவலுக்கு நிற்கிறார்கள். அரசனுக்கு மிக அருகிலே நிலேச்சர்களும் யவனர்களும் காவலுக்கு நிற்கிறார்கள். யவனர்கள் என்பவர்கள் கிரேக்கர்கள் என்று சொல்வார்கள். நிலேச்சர்கள் என்பவர்கள் பலுசிஸ்தானத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்வார்கள். இந்த நிலேச்சர்கள் வாயால் பேச முடியாத, கைகளால் மட்டுமே, உடம்பால் மட்டுமே பேசக்கூடியவர்கள். அவர்கள் அரசனுக்கு மிக அருகிலே அவனுக்கு பாதுகாவலராக இருந்திருக்கிறார்கள், ஊமையர்களாக இருந்திருக்கிறார்கள், பேச முடியாதவர்கள். ஏனென்றால் அங்கு நடக்கக்கூடிய அந்த போர் பற்றிய செய்திகள் எல்லாம் ஒற்றர்கள் மூலமாக வேறு யாருக்கும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடு நடந்திருக்கலாம். அடுத்து மத யானைகளை போர்க்களத்திலே பயன்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. மத யானைகள் அதை போர்க்களத்திலே பழக்கியிருக்கிறார்கள். நாம் பின்னாடி உள்ளுரை பகுதியில நம்ம அதை விளக்கமாக பார்க்க போகிறோம். அடுத்து ஆநிறைகளை மேய்ப்பவர்கள் கையிலே கொடுங்கோல் வைத்திருக்கிறார்கள். இந்த கொடுங்கோல் என்று சொல்லும் போது கொடுமையான கோல், வளைந்த கோல் என்கின்ற 2 அர்த்தமும் இருக்கிறது. இன்னொன்று அரசர்களை சொல்லும் போது கொடுங்கோல் ஆட்சி, செங்கோல் ஆட்சி என்று சொல்வார்கள். அரசர் கடவுள்களையும் பார்க்கும் பொழுது கையிலே கம்பு வைத்திருப்பதையும், மாடுகளை தங்களுடைய வாகனங்களாக வைத்திருப்பதோடு இதை பொருத்தி பார்க்க முடிகிறது. தலைவர்கள் என்கின்ற தன்மையில் பொருத்தி பார்க்க முடிகிறது. இங்கே ஆநிறைகளை கொடுங்கோல் கொண்டு கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். யானைகளை கவைமுள் கருவி கொண்டு கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். கவைமுள் என்றால் பிளவுபட்ட நல்ல ஊசியாக இருக்கக்கூடிய ஒரு கவைமுள். நம்ம துரட்டி என்று சொல்வார்கள், கிராமத்திலே துரட்டி என்பார்கள். குதிரைகளை அடக்குவதற்கு மத்திகை என்ற பொருளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்து தமிழர்கள் வழங்கிய பொருட்கள் என்று பார்த்தால் வில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். பூந்தலை குந்தம், பூக்களை கட்டப்பட்ட குந்தம் என்கின்ற வேல் போன்ற ஒரு கருவி. அடுத்து கிடுகு, வாள், எடுத்தெறி இயக்கம். எடுத்தெறி இயக்கம் என்பது எடுத்து எரிகின்ற எஃகு, இந்த வேல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பகழி, இப்படி போர்க்கருவிகள் பல பயன்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து இசைக்கருவிகள் என்ற போது யாழ், சங்கு, ஊதுகொம்பு ஆகிய இசைக்கருவிகள் இந்த நூலிலே காணப்படுகிறது. ஆடைகள் என்று வரும்போது மெய்ப்பை என்கின்ற சொல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மெய்ப்பை, படம், துகில், பெண்கள் அணிகின்ற மேலாடைக்கு கச்சி போன்ற சொற்கள் இந்நூலிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து கையம்மை விளக்கம். கையம்மை விளக்கம் என்றால் கை போன்ற அமைப்புடைய அந்த விளக்கம். அடுத்து பாவை விளக்கு, திருமணி விளக்கம். திருமணி விளக்கம் என்பது இப்போது உள்ள இரவு விளக்கு, நைட் லேம்ப் மாதிரியான ஒரு விளக்காக தெரிகிறது.
இந்த 3 விளக்குகளும் இந்நூலில் காணப்படுகிறது. அடுத்து இந்நூலிலே உள்ள அறிவியல் செய்திகள் என்று பார்க்கும்போது மழை பொழிகின்ற சூழலியல் அறிவியல் சமீபத்தில் வளர்ந்தது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வளர்ந்திருக்கலாம். ஆனால் தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மழை எப்படி பெய்கிறது என்கின்ற ஒரு அறிவியலை தெள்ள தெளிவாக விளக்கிறான். மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. முல்லைப்பாட்டிலே தொடக்கத்திலேயே இந்த சூழலியல் மழை பற்றிய இந்த சூழலியல் அறிவியல் தெளிவாக தெரிகிறது. அதாவது கடலில் இருந்து நம்ம வேப்பர் என்று சொல்வோமே, அதுபோல் வெப்பம் அதிகரிக்கும் போது அந்த நீரானது ஆவியாகி மேலே சென்று மேகமாக மாறி அது மீண்டும் மலைகளில் தங்கி மழையாக பொழிகின்றது என்கின்ற அந்த அறிவியலை நாம் இந்த நூலில் தொடக்கத்திலே நாம் பார்க்க முடிகிறது. தமிழர்களிடம் இத்தகைய அறிவியல் சிந்தனை எப்படி இருந்தது என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்து பெரும் படைகளை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த ஒரு மேலாண்மை சிந்தனை. கடல் போன்ற படைகள், அதிலே பல்வேறு படைகள், யானைப்படை, குதிரைப்படை, போர்ப்படை, காலாள் படை என பல படைகள் இருக்கின்றன. இந்த படைகளில் வீரர்களை, அதுவும் பார்த்தீர்கள் என்றால் அந்த வீரர்களுக்கான அந்த படை வீடு அமைப்பதை பார்த்தால் உவலை கூரை ஒழுக்கிய தெருவில் கவலை முற்றம் என்கிறார்கள். அது ஒழுங்குபட அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அந்த பாசறையிலே பல்வேறு பாதைகள் அது நாற்சந்தியெல்லாம் அமைத்திருக்கிறார்கள். இந்த அமைப்பை எப்படி அவர்கள் உருவாக்கினார்கள், எப்படி அதை ஒழுங்குபடுத்தினார்கள்? இது எவ்வளவு பெரிய ஒரு மேலாண்மை சிந்தனை. மேலாண்மை இருந்தால் இது சாத்தியம். இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். படை மேலாண்மை என்பது சங்க தமிழனிடம் சிறப்பாக காணப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்ம பொறியியல், இப்போது பொறியியல் தற்காலத்திலே வளர்ந்ததாக நாம் கூறுகிறோம். அங்கே முல்லைப்பாட்டிலே 7 அடுக்கு மாளிகை இருந்ததாக குறிப்பு காணப்படுகிறது. 7 அடுக்கு. எந்த பொறியியல் வல்லுநர் அங்கே இருந்தான்? அப்போ எவ்வளவு ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு நிலையில் தமிழ் சமுதாயம் இருந்தது என்பதை முல்லைப்பாட்டு தெரிவிக்கிறது. 7 அடுக்கு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. கட்டிட தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அடுத்து குறுநீர் கண்ணல் என்று சொல்கின்ற மணிகாட்டக்கூடிய கருவி என்கிறோமே, இந்த குறுநீர் கண்ணல், நாளிகை வட்டில் என்று சொல்லக்கூடிய அந்த கருவி இருந்திருக்கிறது. மணி விளக்கம் என்கின்ற அந்த விளக்கம் ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து தேர் என்று பார்க்கும்போது இப்போதுள்ள வேகமாக செல்கின்ற காருக்கு இணையாக இந்த தேர்கள் தச்சர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது வள்ளியங்காடு பிறக்கொழிய, அதாவது நாம் பார்க்கிற ஒரு காட்சி அடுத்த நொடியே அது பின்னே நிற்கிறது. அந்த அளவுக்கு விரைவாக செல்கின்ற அளவுக்கான அந்த தேரை எல்லாம் தமிழர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி வியக்கத்தக்கதாக இருக்கிறது. அடுத்து தொல்காப்பிய மரபுகள் முல்லைப்பாட்டிலே எப்படி இருக்கிறது? எனக்கு தெரிந்து மற்ற அனைத்து நூல்களையும் படித்து முடிக்கும் போது முல்லைப்பாட்டு தொல்காப்பியருடைய மரபுகளை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறது என்கின்ற அந்த கருத்துக்களை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு தொல்காப்பிய மரபு முல்லைப்பாட்டிலே மிக அதிகமாக காணப்படுகிறது. நுணுகி உணரும் போது தெளிவாக தெரிகிறது. முதலிலே மக்கள் நுதலிய ஐகன் ஐந்துணையில் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்று சொல்கின்ற அந்த மரபு முல்லைப்பாட்டிலே தெளிவாக பயன்படுத்தியிருக்கிறார். எந்த இடத்திலும் குறிப்பாக கூட, ஏனென்றால் இந்த முல்லைப்பாட்டை பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடிய பாடலாக ஒரு சிலர் குறிப்பிடுவார்கள். ஆனால் அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் பாண்டியன் நெடுஞ்செழியனுடையது என்று சொல்வார்கள். ஆனால் நப்பூதனார் தெள்ள தெளிவாக அதில் எந்த இடத்திலும் குறிப்பாக கூட சொல்லவில்லை. ஏனென்றால் நெடுநல்வாடியிலே வேம்புதலையாத்த நோன்கால் எல்கம் என்று அந்த வேம்பு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டதாலே அதை அகப்பாட்டு, மிக அருமையான ஒரு அகப்பாட்டை அப்படியே அகப்புறமாகவோ அல்லது புறம் என்று கூட சொல்லக்கூடிய அளவுக்கு அதை தள்ளி வைத்து விட்டார்கள். அகத்திலிருந்து தள்ளி வைத்து விட்டார்கள் புலவர்கள். இங்கே ஒரு இடத்தில் கூட பூந்தலை குந்தம் என்கிறார். அந்த பூவினுடைய பெயரை கூட இவர் குறிப்பிடவில்லை. வெறும் பூந்தலை குந்தம், பூவை கட்டப்பட்ட குந்தம் என்று சொல்லிவிடுகிறார். அடுத்து மாயோன் மேய காடுரை உலகம் என்ற தொல்காப்பிய நூற்பாவின்படி இந்த மாயோனை தன்னுடைய நூலிலே அந்த கருப்பொருளினுடைய தெய்வத்தை திருமலை தன்னுடைய நூலிலே ஒரு உவமையாக பயன்படுத்தியிருக்கிறார். வேறொரு இடத்தில் அரசனை பற்றி சொல்லும் போதும் அந்த மாயோனை நினைவுபடுத்துகிறார். மாயோன் மேய காடுரை உலகம் என்கின்ற அந்த மரபு. அடுத்து காரும் மாலையும் முல்லை என்கின்ற பெருபொழுது சிறுபொழுது பொழுது பற்றி சொல்கின்ற அந்த நூற்பா, அதுக்கு அப்படியே இவர் பாடல் வரியே ஏற்படுத்தி விட்டார். தொல்காப்பியருடைய அந்த நூற்பாவிற்கு ஏற்ற ஒரு வரியாகவே பெரும் பெயல் பொழிந்த சிறு புன் மாலை என்கின்ற அந்த அருமையான அந்த வரியை பயன்படுத்தி இருக்கிறார்.
அடுத்து ஆயர் வேடுவர் ஆடு திணை பெயர். முல்லை திணையிலே அங்கு உள்ள மக்களுடைய பெயர் ஆயர் வேடுவர் என்று வரும். இங்கே இவர் தெளிவாக 2 இடங்களிலே அந்த ஆயர்களையும் வேடுவர்களையும் பயன்படுத்தியிருக்கிறார். பாசறை அமைக்கும் போது வேடுவர்களையும், அந்த நற்சொல் கேட்கிற இடத்திலே அந்த ஆயர்களையும் இவர் நினைவூட்டுகிறார். அடுத்து வஞ்சிதானே முல்லையது புறனே. இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். நாம் அகப்பாட்டு அகப்பாட்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 103 வரிகளையுடைய அந்த அகப்பாட்டு, இங்கே அந்த 103 வரிகளிலே ஏறக்குறைய 57 வரிகள் புறப்பாட்டாக இருக்கிறது. 57 வரிகள், 24வது வரியிலிருந்து 80 வரிகள் வரை முழுக்க முழுக்க புறப்பாட்டு. இது எப்படி? தொல்காப்பியர் கொடுத்த விதி அங்கு இருக்கிறது. வஞ்சிதானே முல்லையது புறனே. வஞ்சி என்பது முல்லையினுடைய புறமாக இருக்கும். அப்போ முல்லை பற்றி படிக்கும் போது அங்கே வஞ்சித்திணை காணப்படும். அந்த நூற்பாவின்படி இவர் அந்த அரசனுடைய பாசறை, அதாவது அரசனை நினைத்து என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் அங்கு தேவை. அந்த அரசன் எங்கே இருக்கிறான்? பாசறையில். பாசறை எங்கே இருக்கிறது? பாசறை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார்கள், பாசறை எப்படி அமைக்கப்பட்டது என்கின்ற வர்ணனையை சொல்லும் போது 57 வரிகள் அங்கு சென்று விடுகிறது. அங்கு அரசன் என்கின்ற அந்த வார்த்தை மட்டும்தான் கவிதைக்கு தேவை. இத்தகைய அரசனை எண்ணி தன்னுடைய மனம் சென்றது என்று தொடர வேண்டும். அப்படி தொடரும் போது அந்த அரசனை பற்றி பின்னணியை சொல்லும் போது 57 வரிகளில் அந்த வஞ்சித்திணையை பற்றிய பாடலை விளக்கி இருக்கிறார். வஞ்சித்திணையை பற்றி. ஆனாலும் அது தொல்காப்பியர் ஒரு இடத்தில் பாலை திணையை பற்றி விளக்கும் போதுதான் அந்த கூதிர் பாசறை, வேனில் பாசறை என்ற 2 பாசறை உண்டு என்று சொல்வார். இங்கே வேனில் பாசறை, இங்கே அந்த பாசறை அமைப்பாக காணப்படுகிறது. வேனில் பாசறையை பற்றி இவர் விளக்கி இருக்கிறார். ஏனென்றால் கூதிர் பாசறை இதற்கு பின்னால் வருகின்ற நெடுநல்வாடையில் காணப்படும். நான் திரும்ப நெடுநல்வாடையும் முல்லைப்பாட்டை பற்றி சொல்லும் போது நெடுநல்வாடையை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் 2ம் ஒரே மாதிரியான அமைப்பை உடையது. அங்கும் தலைவி ஆற்றியிருக்கிறாள், தலைவன் பாசறையில் இருக்கிறான். இந்த இரண்டு நூல்களுமே கதை அமைப்பில் ஒன்று போல் காணப்படுகிறது. வரிகள் வேண்டுமானால் அதிகமாக 188 வரிகள் அங்கு இருக்கலாம். அங்கு மதுரையினுடைய அந்த நகரம் இன்னும் சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கும். இங்கே காடு சார்ந்த பகுதி என்பதால் நகரம் பெரிதாக விளக்கப்படவில்லை. 2 நூல்களும் ஒரே மாதிரி இருக்கிறதா. அது கூதிர் பாசறை, இங்கே வேனில் பாசறை. ஏனென்றால் வேனில் காலத்தில் மட்டும்தான் போருக்கு செல்வார்கள் அல்லது குளிர் காலத்தில் செல்வார்கள். ஆனி ஆடி காலத்தில் போருக்கு செல்வார்கள். ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடக்கத்தில் மழை பொழியும். ஆடி மாதத்தினுடைய இறுதி நாளில் அந்த மழை பெய்ய போவதற்கான அறிகுறிகள் தென்படும். அடுத்த நாளே போரை நிறுத்திவிட்டு தலைவன் திரும்பி வந்துவிட வேண்டும். தலைவன் இந்த போருக்கு சென்றிருக்கிறான். அப்படி சென்ற தலைவன் மழைக்கு முன்பே கண்டிப்பாக திரும்பி வந்து விடுவான். மழையின் போது போர் நடக்காது. இது தலைவிக்கு நன்றாக தெரியும். இங்கே மழை பொழிந்து விடுகிறது. மழை பொழிந்து விட்டதால் தலைவிக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏனென்றால் இது காதலினாலோ அல்லது காமத்தினாலோ அவளுக்கு அழுகை வருவதில்லை. தலைவன் போருக்கு சென்றிருக்கிறான், இவன் உயிரோடு வருவானா, ஏன்னா அங்கு வெற்றி பெற்றுவானா சந்தேகம் இல்லாவிட்டாலும் ஒரு போருக்கு செல்லும் போது எது வேண்டுமானால் நடக்கலாம். அதனால் தலைவிக்கு மிகுந்த வருத்தம் அங்கே காணப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் அவள் எப்படி ஆற்றியிருந்தாள் என்பதுதான் முல்லைப்பாட்டில் காணுகின்ற விஷயமாக காணப்படுகிறது. அதை நாம் பின்னால் பார்ப்போம். அடுத்து வஞ்சிதானே முல்லையது புறனே என்கின்ற அந்த வரி 57 வரிகள் வஞ்சித்தனை சார்ந்த வரிகள் என்பதை குறிப்பிடத்தக்கது. பிண்டம் மேய பெருஞ்சோற்று நிலை என்கின்ற அந்த வஞ்சித்தனையினுடைய துறை ஒன்று பிண்டம் மேய பெருஞ்சோற்று நிலை. இந்த பகுதியும் அந்த பாசறை அமைப்பிலே அரசன் வீரர்களை பற்றி நினைக்கும் போது அந்த பெருஞ்சோற்று நிலையை பற்றி மன்னன் ஞாபகப்படுத்துவதாக இந்த வரிகளை அமைத்திருக்கிறார். அடுத்து கூதிர் வேனில் என்றிரு பாசறை காதலின் ஒன்றி கண்ணிய மரபின். ஏற்கனவே இதை நாம் விளக்கிவிட்டோம். கூதிர் பாசறை, வேனில் பாசறை என்று 2 பாசறை காணப்படும் போது இங்கே நம்ம முல்லைப்பாட்டிலே வேனில் பாசறை காணப்படுகிறது. அடுத்து எண்ணரும் பாசறை பெண்ணொடும் புணரார். இங்கே நாம் ஏற்கனவே பார்த்தோமே, முல்லைப்பாட்டிலே பாசறையிலே பெண்கள் இருக்கிறார்கள். எப்படி அவ்வளவு பெரிய ஆண் கூட்டத்திலே பெண்கள் இருந்தார்கள் என்று பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக அது காணப்படுகிறது. இதற்கு தொல்காப்பியர் ஏதாவது சொல்கிறாரா என்றால் 2 நூற்பாக்களில் அதை விளக்கி இருக்கிறார். எண்ணரும் பாசறை பெண்ணொடும் புணரார். அதாவது பாசறை கண் எக்காரணம் கொண்டும் பெண்களோடு செல்லக்கூடாது என்கிறது தொல்காப்பிய நூற்பா. அப்படி என்றால் முல்லைப்பாட்டிலே எப்படி பெண்கள் வந்தார்கள் என்றால் அதற்கும் தொல்காப்பியர் நூற்பாவாக எடுத்திருக்கிறார். புறத்தோர் ஆண்கண் புரைவதென்ப. புறத்தோர் ஆண்கண் புறப்பெண்டீர் அங்கே செல்லலாம்.
அப்ப புறப்பெண்டிர்னா யாரு அப்படின்னு பார்த்தா அவர்கள் அந்த பெண்கள் அகத்தனைக்குரிய மாந்தர் அல்லர். அவர்கள் ஏனோர் பாங்கர், அடியோர் பாங்கர், வினைவலர் ஏனோர், ஏவல் மரபின் ஏனோர் என்று சொல்கின்ற புறத்தனை ஒழுக்கமுடைய பெண்கள். இவர்கள் செவிலியர்களாக அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளக்குகளை தூண்டுவதற்கும், அடுத்து போரிலே விழுப்புண்படுகிறவர்களுக்கு உதவுவதற்கும், இப்படி இப்போதுள்ள நர்ஸ் என்று சொல்லக்கூடிய செவிலியர்களாக அங்கே அவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அடுத்து கிளவி நிலைய வினையிடத்து உரையார் வென்றி காலத்து விளங்கி தோன்றும் என்று தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா காணப்படுகிறது. கிளவி நிலையே வினையிடத்து உரையார். பாசறையில் எக்காரணம் கொண்டும் தலைவியை பற்றி சிந்திக்கவே கூடாது. இங்கும் தலைவின் மீது மிகுந்த அன்பு கொண்டவன் தலைவன். ஆனால் அவனுடைய சிந்தனையில் முழுக்க முழுக்க போர் சம்பந்தப்பட்ட விஷயமே காணப்படுகிறது. தலைவியை பற்றி எந்த ஒரு பொழுது கூட அவன் இங்கே சிந்திக்காத மரபை இந்த நூலும் பின்பற்றி இருக்கிறது. இறுதியாக 53வது நூற்பா, கற்பியலிலே 53வது நூற்பாவிலே வினைவையின் பிரிந்தோன் மீண்டு வருகாலை, போர் வினைக்காக சென்றவன் மீண்டு வரும்போது இடைச்சுரம் மருங்கில் தவிர்தல் இல்லை. இடைச்சுரத்திலே எக்காரணம் கொண்டு அவன் தாமதிக்க மாட்டான். உள்ளம் போல உற்றுளி உதவும் புல் இயல் களிமா உடமையான. களிமா என்றால் குதிரை. உள்ளம் போல அவனுக்கு உதவுகின்ற அந்த குதிரை இருப்பதால் மிக விரைவாக அவன் தலைவியிடம் வந்து விடுவதாகவே பாடல்கள் அமைக்கப்பட வேண்டும். எக்காரணம் கொண்டும் தலைவன் அங்கே தங்கி 2 நாள் தங்கியிருந்தான், அல்லது அங்கே சுற்றி பார்த்து விட்டு வர்ற வழியிலே சுற்றுலா தலங்களுக்கு சென்று சுற்றி பார்த்து விட்டு வந்தான் என்றெல்லாம் இந்த பாடல்கள் அமைத்து விடக்கூடாது. போர் முடிந்து விட்டு உடனடியாக தலைவியினுடைய துன்பத்தை போக்குவதற்காக அவன் விரைந்து வர வேண்டும், இங்கே தங்கக்கூடாது என்கின்ற அந்த மரபை இந்த நூலும் பின்பற்றி இருக்கிறது. ஆனாலும் போரில் தலைவன் முந்தைய நாள் முழுவதும் உறங்காமல் இருந்ததால் போரில் வெற்றி பெற்றவுடன் சிறிது தூங்கி எழுந்து விட்டு வருகிறான் என்கின்ற ஒரு குறிப்பு இந்த முல்லைப்பாட்டிலே காணப்படுவது சுட்டத்தக்கது. இனிமேல் பாடலுடைய உள்ளடக்கத்தை பார்க்க போகிறோம். இதுவரை பாடலை பற்றி பார்த்தோம், இனி பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடலை நாம் விளங்கிக் கொள்வதற்காக, முல்லைப்பாட்டை நாம் விளங்கிக் கொள்வதற்காக 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது தொடக்கத்திலே தலைவியினுடைய துன்பம். இந்த தலைவியினுடைய துன்பத்தை மீண்டும் சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கலாம். தலைவியினுடைய துன்பம், அடுத்து பாசறையில் தலைவன், பாசறையில் தலைவன் இருக்கின்ற 57 வரிகள், அடுத்து ஆட்சி இருக்கும் தலைவி, இறுதியாக தலைவனின் வருகை. இவ்வளவுதான். மொத்தமே 4 பகுதிகளாக நம்ம பிரித்து பார்க்கலாம். இதிலே தலைவியின் துன்பம் என்கின்ற இடத்திலே மழை, பெருமுது பெண்டீர், விரிச்சி கேட்டல், ஆய்மகள் நற்சொல் சொல்லுதல், தலைவியை ஆற்றுதல், தலைவியினுடைய அழுகை என்று பிரிவுகளாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். இங்கே தொடக்கத்தில் மழையை பற்றி சொல்கிறார். ஏன்னா மழை, கார்காலம் என்றால் மழை கார்காலத்தினுடைய தொடக்கம், முதல் நாள் ஆவணி மாதம் மழை பொழிய ஆரம்பிக்கிறது. இந்த மழையை பார்த்த பின்புதான் தலைவிக்கு வருத்தம் அதிகமாகிறது. அந்த மழையை பற்றி சொல்லும் பொழுது, அந்த மழை நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொருத்திய மாதாங்கு தடக்கை நீர் செல நிகழ்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் வளநேர்வு கோடு கொண்டெழுந்த கொடுஞ்செலவு எளிதி என்று முடிக்கிறார். அதாவது இங்கே ஒரு புராண கதை அங்கே காணப்படுகிறது. திருமால் பற்றிய ஒரு புராண கதை. தற்போதுள்ள கேரள பகுதியை ஆண்ட மாவலி சக்கரவர்த்தி, அவன் செருக்கு அதிகமாக இருந்ததால் அவனுடைய செருக்கை அடக்குவதற்காக, அவனை அரக்கன் என்று சொல்வார்கள். அரக்கனா அல்லது சிறந்த அரசனா என்பது அது ஒரு அரசியல், திராவிட அரசியல் வரும். அதுக்குள் போக வேண்டாம். அங்கே அந்த மாவலி சக்கரவர்த்தி அவனுடைய செருக்கை அடக்குவதற்காக திருமால் வாமன அவதாரம் எடுத்து குள்ள உருவம் எடுத்து வருகிறார். குள்ள உருவம் எடுத்து வந்து தனக்கு ஒரு 3 அடி நிலம் கேட்கிறார். மாவலி அவரை ஏளனமாக பார்க்கிறான். உன்னுடைய காலை வைத்துக் கொண்டே அளந்து கொள், ஏனென்றால் அவருடைய சின்ன கால் என்றதால் நீயே அளந்து எடுத்துக்கொள் என்று ஆணவமாக பதில் சொல்கிறார். அந்த நேரத்தில் திருமால் தன்னுடைய உருவத்தை திரிவிக்கிரமனாக, வாமனனாக, மிகப்பெரிய உருவமாக தன்னை மாற்றிக்கொள்கிறார். மாற்றி ஓரடியில் இந்த உலகத்தையும், 2வது அடியில் வானத்தையும், மேலுலகத்தையும், 3வது அடிக்கு இடமில்லாமல் இருக்கும்போது மாவலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை காட்டி, செருக்கு அடங்கி தன்னுடைய தலையை காட்டுகிறான். அவன் தலையிலே காலை வைத்து அவனை பூமிக்கு தள்ளியதாகவும், வருடத்துக்கு ஒரு முறை என்னுடைய மக்களை காண நான் வருவேன் என்று கூறியதாக வரம் கேட்டதாகவும், அதன்படி அவர் வருவதைத்தான் அங்கே பூக்கோலம் விட்டு
பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் என்பது ஒரு புராண கதை. இங்கே அந்த புராண கதை முழுவதும் விளக்கப்படவில்லை, ஒரு சிறு பகுதி விளக்கப்படுகிறது. அதாவது மாவலி சக்கரவர்த்தி திருமாலுக்கு அந்த நிலத்தை கொடுப்பதற்கான உறுதிமொழியை கொடுக்கும் போது எப்போதுமே அந்த காலத்தில் நீர் வார்த்து கொடுப்பார்கள், கையிலே நீரை ஊற்றுவார்கள். இந்த நீரை வார்க்கும் பொழுது திருமால் பெரிதாக தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கினார். இந்த வார்த்தை நீர் செல நிமிர்ந்த மால் போல. மால் என்பது திருமால். இந்த திருமால் எப்படியாப்பட்டவர் என்று பார்க்கும்போது வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை, நேமியும் கையில் நேமி, இன்னொன்று வலம்புரி. இந்த நேமி என்பது சக்கரத்தை குறிக்கும், சக்கரம். வலம்புரி என்பது சங்கு, வலம்புரி சங்கு. இந்த இரண்டையும் கையில் வைத்திருக்கக்கூடியவர் என்று நச்சினார்க்கரியரும், கையிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று கோவே சோமசுந்தரனார் போன்றவர்களும் விளக்குகிறார்கள். கையிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பது உத்தம லக்கணங்கள் ஒரு ஆண் உத்தம லக்கணங்கள் பொருந்தியவனாக என்பது அந்த தோளிலே சங்கு சக்கர குறிகள் இருந்தால் கண்டுபிடித்து விடுவார்கள். திருமாலுக்கு அந்த லக்கணம், உத்தம லக்கணம் காணப்பட்டதாக சொல்வார்கள். வைணவ தலங்களிலே தேவரடியார்களை கொண்டு விடும் பொழுது அவர்களுக்கும் தோளிலே அந்த சங்கு சக்கர குறிகளை இடுவதாக சொல்வார்கள். கிறிஸ்தவ கம்பர் என்று சொல்லுகின்ற எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை என்பவர் கூட அவர் சிறு வயதில் அவருக்கு அந்த தோளிலே சங்கு சக்கர குறிகள் இட்டிருந்ததாக இந்த ரெண்டு செய்திகளையும் கி. பாத்தியவராஜா என்பவர் சமீபத்தில் நடந்த ஒரு கருத்துரையிலே தெரிவித்திருந்தார். இது இங்கே நீ பார்க்கத்தக்கது. அப்போ நேமி சங்கு என்கின்ற அந்த இரண்டும் கைகளில் பொறிக்கப்பட்ட பெரிய, அதாவது திருமகளை தாங்கிய மார்பையுடையவன். அந்த தடக்கையுடைய அந்த திருமாலின் கைகளிலே மாவலி சக்கரவர்த்தி நீரை வார்க்கும் போது அவன் எப்படி திருவிக்கிரமனாக வளர்ந்தாரோ அதுபோல குளிர்ச்சி பொருந்திய கடலிலிருந்து நீரை முகர்ந்து கொண்டு மேகமானது மேலெழும்பி செல்கிறது. மேலே எழும்பிய மேகமானது விரைவாக மலையை நோக்கி செல்கிறது. சென்று மலையிலிருந்து மழையை பொழிந்து கொண்டு செல்கின்ற இது கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. கோடு என்பது மலை, மலை நோக்கி அந்த மேகமானது விரைவாக சென்று பெரிய மழையை, பெரும் பெயல் பொழிந்த சிறிய மாலை நேரத்தில் இந்த மழை பொழிவு பார்த்த உடனே தலைவிக்கு அழுகை பீரிட்டு வந்துவிடும். ஏனென்றால் தலைவன் இன்னும் வரவில்லை, இதுக்கு முன் வந்திருக்க வேண்டும், அவன் வரவில்லை. ஐயோ அவனுக்கு என்ன ஆனதோ என்று அவள் பதறுகிறாள். அங்கே அவளுக்கு அருகிலே பெருமுது பெண்டீர் காணப்படுகிறார். இங்கு ஒரு செய்தி எனக்கு தோன்றியது. பெருமுது பெண்டீர் என்பவர்கள் 35 வயதிற்கு மேற்பட்டவர்கள். தலைவி சிறு வயதாகத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா பெருமுது பெண்டீர் என்று சொல்லும்போது தலைவி ஓரளவு சிறு வயது உள்ளவராக இருந்திருக்க வேண்டும். தோழிகள் எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை. சங்க இலக்கியம் முழுக்க தோழிகளுடைய பங்கு மிக அளப்பரியது. ஆனால் இங்கே முல்லைப்பாட்டிலே தோழிகளை காணவில்லை. அங்கு அவளை சமாதானப்படுத்துவதற்கு அருகிலே பெருமுது பெண்டீர் இருந்திருக்கிறார்கள், பலரும் இருந்திருக்கிறார்கள். இந்த பெருமுது பெண்டீர் என்ன செய்கிறார்கள் என்றால், அருகிலே உள்ள காவல் மிகுந்த ஒரு பெரிய ஊரிலே சென்று விருச்சி கேட்க செல்கிறார்கள். அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இன வண்டார்ப்ப நாளி கொண்ட நறுவி முல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் நாளிலே நெல்லை வைத்து, ஏன் வேறு பொருட்களில் கொண்டு சென்றிருக்கலாம், ஆனால் நாளியில் செல்வது என்பது இப்போதும் நாளி என்பது நமக்கு நிறைய சடங்குகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. காலால் அதை மிதிப்பது அல்லது வீட்டுக்குள் செல்லும் போது இன்னும் பல இடங்களில் அந்த நாளி பயன்படுத்தப்பட்டிருக்கும். நாளி நெல், அந்த நாளியில் நெல்லும் நறுவி முல்லை, அதாவது யாழ் இசை இன வண்டார்ப்ப நறுவி முல்லை, யாழ் போன்று இசைக்கக்கூடிய வண்டுகள் மொய்க்கின்ற, அதாவது என்ன அர்த்தம் என்றால் புதிய பூக்கள், மொட்டுகள், இன்று மலரக்கூடிய அழகான மொட்டுகள். அந்த மொட்டுகள் அந்த பூவையும் நெல்லையும் அங்கே தூவி விட்டு கைகூப்பி நிற்கிறார்கள். நறுவி முல்லை அரும்பவிழ் அலறி தூவி கைதொழுது பெருமுது பெண்டீர் விருச்சி நிற்ப. விருச்சி கேட்பதற்காக அமைதியாக இருக்கிறார்கள். முதலில் அவர்கள் காதுகளில் என்ன சொற்கள் விழப்போகிறதோ அதை வைத்து தலைவன் எப்படி வருவது எப்படி என்பதை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இப்போது அவர்கள் காதுகளிலே என்ன கேட்கிறது என்றால், அங்கே மழை வேற பெய்து கொண்டிருக்கிறதா, அங்கே ஆய் மகள் நிற்கிறாள். ஆயர்குல ஒரு பெண் நிற்கிறாள். அவள் எப்படியாப்பட்டவள், நடுங்கு சுவல் அசைத்த கைகள், அவளுடைய கைகள் மழையிலே நனைந்து நடுங்குகிறது. மழை பெய்தால் உடனே வீட்டுக்குள்ளே இருப்பவள் அல்ல, ஏனென்றால் நிறைய கன்றுகள் அங்கே இருக்கின்றன. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்று, சிறு தாம்பு, தாம்பு என்பது கயிறு, தாம்பு கயிறு. கிராமத்திலே இன்றும் இந்த தாம்பு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். மாட்டு வண்டிகளில் கூட அந்த நோக்கால் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நிரந்தரமாக அதிலே தொங்கவிடப்பட்டிருக்கும்.
மாட்டை அதில் கட்டுவதற்காக தாம்பு கயிறு. அது ரொம்ப வலிமையான கயிறாக இருக்கும். முடிச்சுகள் இறுக்கமாக இருக்கும். இங்கு இந்த சிறிய என்றால் கன்றுகள் அங்கே இங்கே இழுத்து செல்லும். அதனால் சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்று. ஏன் அந்த பசலை கன்றுகள் அலமறுகிறது என்று பார்த்தால், சீக்கிரமே இருட்டிவிட்டது. இருட்டினால் தன்னுடைய தாயர்கள் வந்திருக்க வேண்டும். இந்த கன்று அங்க தலைவி போன்று, அங்க தலைவன் வரவில்லை என்று எப்படி அலமறுகிறாளோ அதுபோல் இங்கு கன்றுகளும் அலமறுகிறது. இதை பார்த்த அந்த ஆய்மகள் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருந்த குளிரில் நடுங்கிக் கொண்டு என்பது மழை எங்கே இல்லை, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நப்புதனானுடைய கவித்துவ உத்தி என்பது. நடுங்கு சுவல் அசைத்த கையில் கிட்டே போய் கன்றுக்குட்டிகளிடம் கொடுங்கோல் கோவலர் கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகிறவர் தாயர். இந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். இன்னே வருகிறவர் தாயர். இந்த வார்த்தையை தான் அந்த பெருமுது பண்டிதர்கள் அந்த நற்சொல்லாக அவர்கள் காதிலே விழுகிறது. இப்போதே வந்து விடுவார்கள், உன்னுடைய தாயர் என்னும் போது அந்த ஆழ நிறைகளையும் ஆயர்கள் தங்களுடைய ஒரு உயர்தினையாகவே அவர்கள் பார்க்கின்ற அந்த நிலையை நாம் பார்க்க முடியும். அதனாலதான் சிலப்பதிகாரத்திலே கவுந்தியடிகள் கோவலர் வாழ்க்கை ஒரு கொடும்பாடு இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஏமாற்றோ வேறு எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களோ அவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் கோவலர் வாழ்க்கை ஒரு கொடும்பாடு இல்லை, கொடுமையானதாக இல்லை. பால் கறப்பார்கள், எண்ணெய், தயிர், மோர், இந்த வியாபாரம் தான் அவர்கள் பார்ப்பார்கள் என்பதற்காக கோவலர் வாழ்க்கை கொடும்பாடு இல்லை என்ற அந்த வார்த்தையோடு இங்க பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பின்னால் இந்த விருச்சி கேட்டுக்கொண்டு சென்றவர்கள் நல்லோர் வாய்ப்புள் என்று சொல்கிறார்கள். இந்த ஆயர்களை நல்லோர் வாய்ப்புள். அந்த வாய்ப்புள் என்பது அந்த விருச்சி நல்ல சொற்கள். அப்படி இந்த ஆய்மகள் தன்னுடைய கன்றுகளை பார்த்து அந்த சொல்லை அவர்கள் சொல்லுகிறாள். அதாவது வளைந்த கோலையுடைய அந்த ஆயர்கள் பின்னே நின்று செலுத்த உன்னுடைய தாயர்கள் இன்னே வருவர். இப்போ அந்த வளைந்த கோல் என்று சொல்லும் போது ஏற்கனவே நான் சொல்லேன் கொடுங்கோல் என்று பார்த்தோம். இங்கே அந்த கொடுங்கோல் எதற்காக என்றால் வேனில் காலமாக இருந்தது. இப்போதான் மழை பெய்கிறது. வேனில் காலம் என்பது புற்கள் அவ்வளவாக இருக்காது. மரங்களில் உயரமான மரங்களில் உள்ள இலைதலைகளை எடுத்துவதற்காக நீண்ட கம்பு, அதிலே வளைந்த ஒரு அறுவாள் போன்ற ஒரு அமைப்பு காணப்பட்டது. நீண்ட கம்பு வைத்திருக்காள். இப்போதும் அந்த ஆடுகளை எல்லாம் கட்டி கொண்டு செல்பவர்கள் அந்த நெடிய அந்த கோலில் ஒரு வளைந்த வாங்கு என்று சொல்வார்கள், அதை வைத்திருப்பார்கள். அத கொடுங்கோல், கோடு என்கின்றால் வளைந்த, அந்த கொடுங்கோல் என்பது வளைந்த கோல் என்று எடுத்துக் கொள்ளலாம். அந்த ஆணிரைகளை அழைப்பதால் வருத்தப்படுத்துவதால் அது கொடுங்கோல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் அந்த ஆயர்கள் உன்னுடைய தாயர்களை பின்னின்று உய்த்தர இன்னே வருகிறவர் தாயர் என்று அவள் சொன்ன அந்த சொல் மிக முக்கியமான சொல். அதை கேட்டு அந்த விருச்சி கேட்ட அந்த பெருமுது பண்டிதர்கள் விரைவாக வருகிறார்கள். தலைவி இங்கே மிகுந்த வருத்தத்திலே இருக்கிறாள். இங்கே அவர்களிடம் நாங்கள் இவ்வாறு சென்றோம், அங்கே ஒரு அருமையான ஒரு நற்சொல் கேட்டோம். நன்னர் நன்முனி கேட்டனம், அதனால் நல்லவர்களுடைய அந்த நல்ல சொல்லை நாம் கேட்டோம். அதனால் இது நீங்கள் நச்சினார்கருடைய உரையை பார்த்தீர்கள் என்றால் அவர் இந்த நல்லோர் வாய்ப்புகள் என்பதை அவர் வேறொரு இடத்துல சேர்ப்பார். அதாவது தலைவன் பாசறைக்கு போருக்கு செல்வதற்கு முன்பு அவன் வேய் கேட்டிருப்பான், அதாவது அந்த நற்சொல் கேட்டிருப்பான். அதுவும் நல்ல சொல்லாக இருந்தது, நீ பயப்படாதே என்று சொல்வதாக அவர் குறிப்பிடுவார். இங்க நல்லோர் வாய்ப்புள் தெவ்வர் முனை கவர்ந்து. எனவே தெவ்வர் என்பது பகைவர்களுடைய முனையை, அவருடைய பகுதியை கவர்ந்து கொண்ட திரையர் வினை முடித்து. திரையர் என்பது பகைவர்கள். அந்த திரையருடைய அவன் போருக்காக சென்றிருக்கிறான். அந்த போருக்கான சென்ற அந்த வினையை முடித்து விட்டு தலைவர் வருவது திண்ணம், கண்டிப்பாக வந்து விடுவான் என்ற நற்சொற்கு கேட்டோம் நாங்கள். கண்டிப்பாக வந்து விடுவான். நீ நின் பருவரல் எவ்வம் கலை, உன்னுடைய துன்பத்தை போக்குவாயாக என்று பல முறை எடுத்து சொல்கிறார்கள். அதுவும் கலை மாயோய் என்கிறார். மாயோய் என்பது பார்த்தீர்கள் என்றால் ஒரு நிறத்தை பார்க்க முடியும். இங்கே மாயோய் என்பது கருமை நிறத்தை குறிக்கும். எப்படி இந்த மான் தளிர் நிறம் இருக்கிறதோ அது மாதிரி மான் தளிர் நிறமுடைய தலைவியே என்கிறார். என்ன கருமை நிறமுடைய தலைவி என்கிற போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சமீபத்தில் கூட இந்த கருப்பர்கள் ஒருத்தரை ஒரு வெள்ளை நட்ட இவர் கொன்றதை நாம் பார்த்தோம். இங்கே தமிழர்கள் கருப்பை கொண்டாடி இருக்கிறார்கள். மாயோய் கருமை நிற அழகியே என்று அவள் குறிப்பிடுகிறாள். நீ உன்னுடைய எவ்வத்தை களைவாயாக என்று அந்த பெருமுது பண்டிதர் அவளை நோக்கி சொல்கிறார்கள். அதுவும் பல முறை சொல்கிறார்கள். அதான் எப்படி சொல்கிறார், காட்டவும் பல முறை அதை எடுத்து காட்டுகிறார்கள். பயப்படாதே என்று எவ்வளவோ அவளுக்கு எடுத்து சொல்லியும் அவள் அதை பொருட்படுத்தவில்லை என்று இல்ல, வருத்தம் மேலடிக்கிறது. ஏனென்றால் அவளுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். தலைவன்
தன்னுடைய கணவன் எவ்வளவு முக்கியம் என்பது அவளுக்கு தான் தெரியும். அதனால அவளுடைய வருத்தம் நீங்காமல் கழுல் சிறந்து பூ போல் உன்கண் புலம்பு முத்துரைப்ப, பூ போன்ற அவளுடைய கண்களிலிருந்து முத்துக்கள் போன்ற கண்ணீரானது தேங்கி நின்றது. இன்னொன்று புலம்பு முத்து உரைப்ப என்பதை முத்துக்கள் போன்ற கண்ணீரானது இடைவெளி விட்டு கீழே சொட்டியது என்று ஒருவர் சொல்கிறார். இன்னொருவர் ஒரு உரையிலே கீழே சிந்தியது என்றால் அது நெய்தல் துணையின் பால்படும், நெய்தல் துணையின் கீழ் சென்றுவிடும், இரங்கல் நிமித்தமுக்கு போய்விடும். ஆனால் இது ஆற்றி இருத்தல் என்பதால் அவள் தன்னையே அடக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணீர் முட்டி நிற்கிறது, முத்து போன்று நிற்கிறது என்று நாம வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் தன்னுடைய உரையிலே முத்து உரைப்ப என்பதற்கு நேர் கோர்த்து நிற்கிறது முத்து போல் என்று அவர் உரையை சொல்லியிருக்கிறார். அடுத்து பார்த்தீர்கள் என்றால் இதோடு ஒரு காட்சி முடிகிறது. முதல் காட்சி முடிகிறது. தலைவி, மழை பெய்வது, திருமால், ஓமை, அடுத்து நற்சொல் கேட்க செல்லுதல், அங்கு நற்சொல் கேட்டல், தலைவி துன்பம் பலமுறை எடுத்து சொல்லியும் அவள் துன்பத்தில் காணப்படும், துன்பத்திலேயே அவள் இருக்கிறாள். அடுத்து இந்த காட்சி முடிந்தோன்னு இரண்டாவது காட்சியாக நேரடியாக புறத்தனைக்கு செல்கிறது. வஞ்சி சம்பந்தப்பட்ட பாசறை காட்சிக்கு செல்கிறது. அங்கே முதலிலே பாசறைகள் எப்படி அமைக்கப்பட்டன, இப்படி இது வந்து இந்த பாசறை காட்சி என்பது ஒரு சமீபத்தில் காவலர்கள் கூட இந்த ட்ரோன் கேமராவில் படம் பிடித்தார்கள். அது போன்ற ஒரு ட்ரோன் கேமராவில் படம் பிடித்தது போன்று இந்த பாசறை காட்சியை இவர் நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். முதலிலே கான் ஆறு தழுவிய அகல் நெடும் புறவு என்கிறார். கான் ஆறு தழுவிய அகல் நெடும் புறவு, புறவுன காடு, கான் ஆறு தழுவிய காடு, காட்டார்கள் பாய்கின்ற பகுதி. அதாவது ஒரு ஒரு நாட்டுக்கு காவலாக மதில் இருக்கும், அகழி இருக்கும், அடுத்து காட்டு பகுதியும் பயன்படுத்தியிருப்பார்கள். இந்த காட்டு பகுதியில் ஆறுகள் ஓடுகின்ற பகுதியில் தான் இங்கே நம்மளுடைய அரசன் அங்கே பாசறை அமைக்கிறார். ஏனென்றால் அவ்வளவு பெரிய படைகளுக்கு நீர் வேண்டும். அதனால் கான் ஆறு தழுவிய அகல் நெடும் புறவில் சேனாறு பிடவமோடு பைம்புதல் இருக்கி, அங்கே இவர்கள் போவார்கள் என்பதற்காக அங்கே வெட்ட வழியாக இருக்காது. நிறைய காடுகள் என்பதால் நிறைய புதல்கள் காணப்படும், புதர் காணப்படும். அதுவும் சேனாறு பிடவம், பிடவம் என்கின்ற செடி தூரத்தில் சென்றால் கூட மனம் வீசுகின்ற செடி. நாறு, நாறு என்றால் நாற்றம் என்று இப்பொழுது உள்ள அர்த்தத்தில் அல்ல, பழைய காலத்தில் மனம் என்கின்ற பொருளில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். தூரத்தில் சென்றால் கூட மனம் வீசுகின்ற அந்த பிடவம் கொடிகளையும் இன்னும் பல்வேறு பைம்புதல்களையும் எருக்கி அழித்து, அடுத்து வேட்டுப்புழை அறுப்பம் மாட்டி, வேடுவர்கள் சிறிய வாயில்களை உடைய ஒரு காவல் காடை அமைத்திருக்கிறார்கள். அதையும் இவர்கள் அழிக்கிறார்கள். அழித்து விட்டு தான் தன்னுடைய பாசறை அமைக்கிறார்கள். அதை அழித்துவிட்டு அதையும் அழித்துவிட்டு பாசறையை அமைத்துவிட்டு சுற்றி இடுமுள் புரிசை அமைக்கிறார்கள். இடுமுள் வேலியை அமைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் பக்கத்து அவர்கள் படையெடுத்து சென்ற நாட்டினுடைய வீரர்கள் இங்கே வந்து இவர்களை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அல்ல. ஏனென்றால் தமிழர்கள் அப்படி ஒரு மறைந்து தாக்குகின்ற பழக்கம் பழங்கால போர் முறையில் இல்லை. அப்படி என்றால் ஏன் இந்த இடுமுள் புரிசையை இட வேண்டும் என்று பார்த்தால், காட்டில் தங்கியிருக்கிறார்கள், காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக அந்த இடுமுள் வேலி அமைக்கப்பட்டிருக்கலாம். இப்போ இடுமுள் புரிசை ஏமுற வளையி படுநீர் புனரியின் பறந்த பாடி. இந்த புனரி என்கிற சொல் இங்கேதான் பயன்படுகிறார். புனரி என்பது கடல், கடல் அலை போன்று பறந்த ஒரு பெரிய படை அங்கே பாசறை அமைத்திருக்கிறது. பாடி என்பது பாசறை. அடுத்த பகுதி பார்த்தால் உவலை கூரை ஒழுக்கிய தெரி. உவலை என்பது இலை தலைகள், ஏற்கனவே இவர்கள் வெட்டியிருக்கிறார்கள். சேனாறு பிடவம் பைம்புதல் இருக்கியெல்லாம் இதையே அங்கே கூரையாக அமைத்திருக்கலாம். இந்த உவலை கூரை அந்த ஒழுங்குபட்ட தெருவில், இந்த ஒழுங்கு என்பது மிக கவனிக்கத்தக்கது. அப்போ அந்த ஒழுங்குபட்ட தெருவிலே கவலை முற்றம் காவல் நின்ற, கவலை முற்றம் என்பது நார்ச்சந்தி. நார்ச்சந்தியிலே எதை காவலாக நிறுத்தியிருக்கிறார்கள் என்றால் யானையை நிப்பாட்டியிருக்கிறார்கள். யானை அது எப்படியாப்பட்ட யானை? தேம்படு கவுள சிறுகண் யானை, சிறிய கண்களை உடைய தேன் பாய்கின்ற கவுள். தேன் பாய்கின்ற என்றால் அங்கே மதம் பொழிகின்ற யானை. போர்க்களத்தில் ஆக்ரோஷமாக போரிட வேண்டும் என்பதற்காக மதம் பிடித்த யானைகளையே அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த யானைகள் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தன. இங்கே மறைமுகமாக ஒரு விஷயத்தை நம்மளுக்கு குறிப்பிடுகிறார். அதாவது அந்த வீரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான உணவு அளிக்கப்பட்டிருக்கும் நம்மளுக்கு சொல்லப்படவில்லை. அதை இந்த யானையினுடைய உணவு மூலமாக நம்மை உயிர்த்துணர வைக்கிறார்.
யானைக்கே இப்படி கொடுத்துருக்கிறானே, அப்போ படை வீரர்களுக்கு என்னெல்லாம் இவன் கொடுத்துருப்பான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதாவது யானைகளுக்கு 3 விதமான உணவுகள் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. முன்னால் கரும்பு போடப்பட்டிருக்கிறது. கரும்பு என்றால் அது சாதாரண கரும்பு அல்ல, அதாவது ஓங்கு நிலை கரும்பு. அதாவது நம்ம அந்த ஆங்கிலத்திலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓங்கு நிலை கரும்பு, நல்ல உயரமான தடிமனான கரும்பு, இனிப்பு தான் அதிகமா இருக்கும். யானைக்கு கரும்பு வந்து மிக பிடித்தமான உணவு. அதோடு நெல் கதிர்கள், இறுக்கி கட்டப்பட்ட நெல் கதிர்கள். 3வது இன்குலகு என்று சொல்லக்கூடிய அதிமதுர தளம். அதிமதுரம் என்பது நல்ல, மதுரம் என்பது இனிப்பு. இங்க நல்ல யானைக்கு பிடித்த ஒரு உணவு கரும்பு, நெல் கதிர், அதிமதுரம். இந்த 3 தலைகளையும் அதுக்கு உணவாக போட்டிருக்கிறார்கள். ஆனால் யானை அதை சாப்பிடவில்லை. சாப்பிடாமல் அதை எடுத்து தன்னுடைய அயில் நுனை, வயல் விளை இன்புலகு உண்ணாது நுதல் துடைத்து, நுதலை அதை கொண்டு அப்படியே துடைக்கிறது. நம்ம வந்து நீங்க அந்த பாடலை படிக்கும் போது கொஞ்சம் ஆர்வமா படிச்சீங்க அப்படின்னா அந்த கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அந்த ஒரு படம் மாதிரி ஓடும். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக முல்லைப்பாட்டு நப்பூதனார் எழுதியிருக்கிறார். அதாவது அந்த தன்னுடைய நுதலை அதை துடைத்துக் கொண்டு அயில் நுனை மறுப்பின் தன் கையிடையே கொண்டன, தன்னுடைய அந்த தந்தத்தின் மேலே அந்த தும்பிக்கையை போட்டுக் கொண்டு நிற்கிறதா. இது ஒரு 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 பிக்சராக காணப்படுகிறது, ஒரு படம் போல் காணப்படுகிறது. அந்த அயில் நுனை மறுப்பிலே தன்னுடைய தும்பிக்கையை போட்டுவிட்டு உணவு சாப்பிடாமல் இருக்கிறது. அருகிலே இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கல்லா இளைஞர்கள், பாகர்கள். ஏன் இந்த பாகர்களை கல்லா இளைஞர்கள் என்கிறார்? ஏனென்றால் இந்த பாகர்களுக்கு, அதாவது இப்ப ஆசிரியர்கள் கூட வேலையில்லா நேரத்திலே வேற ஏதாவது வேலை செய்வதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் இந்த பாகர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்த யானையை விட்டுவிட்டால் வேறு தொழில்கள் தெரியாது. இன்னொன்று, வடமொழியில் இவர்களுக்கு ஒரு சில சொற்கள் தெரியும், ஆனால் வடமொழியை முழுவதாக கல்லாதவர்கள். இப்படி 2 பொருளும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். வடமொழியில் இவர்கள் இந்த யானையை உணவு ஊட்டுவதற்காகவே சில சொற்களை கற்றிருக்கிறார்கள். அதாவது ஆது ஆது, அப்புது அப்புது, ஐ ஐ என்று சொல்கின்ற அந்த சொற்கள், இந்த சொற்களை கொண்டு அவர்கள் அந்த யானைகளுக்கு உணவை ஊட்டுவார்கள். அப்படி இந்த யானை பாகர்கள் இளைஞர்கள், கல்லா இளைஞர்கள் கவைமுள் கருவி கொண்டு, கவைமுள் என்றால் 2 பிளவுபட்ட அந்த கவைமுள் என்கின்ற அந்த துரட்டி என்கின்ற அந்த கவைமுளை கொண்டு, அங்குசம் என்று சொல்வார்கள், அந்த கருவியை கொண்டு அந்த யானைக்கு உணவு ஊட்டுகிறார். கவளம் கைப்ப, கவளம் என்பது உணவு உருண்டையை அந்த யானைகளுக்கு அதை வற்புறுத்தி கொடுக்கிறார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்து இதை தாண்டி சென்றால் அங்கே இன்னொரு மற்றொரு விதமான படை வீரர்களுடைய பாசறை காணப்படுகிறது. அங்கே அதாவது ஒரு வில்லை தாங்கள் போரில் பின்னிட்டு ஓடாததற்கு காரணமாக இருக்கின்ற வில், அந்த வில்லை நட்டிருக்கிறார்கள். வில்லை நட்டு அம்புரா தூணி என்று சொல்கின்ற அந்த தூணியை அதிலே தொங்க விட்டிருக்கிறார்கள், அம்பிலே தொங்க விட்டிருக்கிறார்கள். அது எப்படி இருக்கிறது என்றால், இந்த படிவக்கல்லிலே தோய்த்து, காவியாடையை தோய்த்து அதை 3 திரிதண்டம் என்று சொல்லுகின்ற முக்கோலில் காய வைத்திருக்கின்ற அந்த பார்ப்பான் அந்த முக்கோலிலே தன்னுடைய ஆடையை தோய்த்து காய வைத்திருப்பது போன்று காணப்படுகிறது. எப்படி இந்த வில்லிலே அந்த தொங்குகின்ற அந்த தூணி தொங்குவது பார்ப்பதற்கு. இப்படி அடுத்து இந்த முக்கோல் அசனிலை அடுப்ப நற்போர் ஓடா வல்வில் தூணி நாட்டி, தூணி என்பது அந்த கூரை அமைப்பதற்கான கம்புகளை நட்டு அங்கே கயிறுகளை இறுக்கி கட்டியிருக்கிறார்கள். அடுத்து பூந்தலை குந்தத்தை நட்டிருக்கிறார்கள். பூந்தலை குந்தம் நட்டு அதிலே கிடுகுகளை வரிசையாக அடுக்கி வைக்கிறார்கள். கிடுகுகள் என்பது கேடயம், அந்த கேடயத்தை வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி அவருடைய வில் அரணமே தங்களுக்கு அரணமாக கொண்டிருந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அடுத்த காட்சி. அதற்கு அடுத்து செல்லும் பொழுது இங்கே வேறு பெரும்படை நாப்பன், இப்படி பல்வேறுபட்ட படைகள் இருக்கின்றன. அதற்கு நடுவிடத்திலே எல்லோராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டு, எல்லோராலும் என்கிற போது இங்கே பழங்காலத்தில் உள்ள பொறியியல் வல்லுநர்கள் வந்துவிடுகிறார்கள். அதாவது அரசர்களுக்கு எங்கே வீடு கட்டலாம், வீடு அந்த பாடி வீடு அமைக்கலாம் என்றால் ஒரு ஓரத்தில் அமைக்க முடியாது. அனைத்து வீரர்களுடைய பாசறைகளுக்கும் நடுவிடத்தில் இது சரியான இடம், அரசனுக்கு பாதுகாப்பான சரியான இடம் என்பதை புரிந்து கொண்டு அங்கே பாசறை அமைக்கிறார்கள். வேறு பெரும்படை நாப்பன் வேறு ஓர் நெடுங்கால் கண்டம் கோழி, அங்கே நீண்ட பெரிய கம்புகளை நட்டு திரைச்சிலைகளை தொங்கவிட்டு
அரசனுக்கு தனியாக ஒரு பாசறை பாடி வீடு அமைத்திருக்கிறார்கள். இனி அந்த பாடி வீட்டுக்கு உள்ளே செல்லலாம். அங்கே போகும்போது மன்னனி இருப்பிடத்திலே 5 விதமான அடுக்குகள் காணப்படுகிறது. முதல் அடுக்கிலே இருப்பவர்கள் பெண்கள். இங்கே இதுதான் பெண்கள் வருகிறார்கள். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் குறுந்தொடி முன்கை, முன் கையிலே சிறிய வளையல்களை அணிந்திருக்கிறார்கள். கூந்தலம் சிறுபுறத்து, பின்பக்கம் அவர்களுக்கு குறுகி காணப்படுகிறது. அதிலே கூந்தல் காணப்படுகிறது, நீண்ட கூந்தல் காணப்படுகிறது. கூந்தலம் சிறுபுறத்து இரவு பகல் செய்யும் தின்பிடி ஒள்வாள், இரவை பகலாக செய்யக்கூடிய அளவுக்கு தீட்டி வைத்திருக்கக்கூடிய ஒளிபந்திய வாள்களை தங்களுடைய மேலாடையில் கச்சியில் கட்டி வைத்திருக்கிறார். இரவு பகல் செய்யும் தின்பிடி ஒள்வாள், விரவு வரி கச்சின், கச்சி என்பது மேலாடை, அந்த மேலாடையிலே சுற்றி வாளை சேர்த்து கட்டி வைத்திருக்கிறார்கள் மங்கையர்கள். விரவு வரி கச்சின் பூண்ட அந்த மங்கையர் நெய் உமிழ் சுரையர், நெய் வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய விளக்கு குறையும் போதெல்லாம் அதை அணைய போகின்ற நேரத்தில் அதை தூண்டிவிட்டு அதிலே எண்ணெயை ஊற்றி திரியை போடுவதற்காக நெடுந்திரி கொழி கையமை விளக்கம் நன்கு தரும் மாட்ட, கையமை விளக்கம், அதுதான் அந்த பாவை விளக்கு. கை போன்ற அமைப்புடைய விளக்கு, ஒரு கலை நுணுக்கமான ஒரு விளக்காக காணப்படுகிறது. அந்த விளக்கிலே அந்த நெய்யை ஊற்றுவதற்காக அந்த பெண்கள் அங்கே நிற்கிறார்கள். இது முதல் 5 முதல் பகுதி. அடுத்து பெருமூதாளர் என்கின்ற ஆண்கள். இவர்கள் கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள். ஏன் வயதில் மூத்தவர்கள்? ஏனென்றால் அரசனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், பல காலம் அங்கே வேலை பார்த்தவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தவர்கள் தான் அங்கே அந்த பணியில் வைப்பார்கள். ஆனால் பெருமூதாளர் கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள். அவர்கள், அந்த பெருமூதாளர்கள் எந்த நேரத்தில் என்றால் நெடுநா ஒன்மணி நிலத்திய நடுநாள் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஒரு வரி வருகிறது. நெடுநா ஒன்மணி நிலத்திய நடுநாள். இதற்கும் நிறைய பேர் வித்தியாசமான உரைகளை சொல்கிறார்கள். இரவு ஆகிவிட்டது, எல்லோரும் தூங்க போகின்றீர்கள் என்று ஒரு மணி அடித்ததாகவும் இங்கே ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் நெடுநா ஒன்மணி என்பதை இந்த குதிரைகளும் யானைகளும் மணி போட்டிருக்கும், அந்த மணியில் இருக்கக்கூடிய அந்த நாக்கானது அவைகளும் தூங்க செல்வதால் அந்த மணியானது இப்போது ஆடாமல் அசையாமல் 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப நிசப்தமாகிவிடும். அதைத்தான் அவர் சொல்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது. நெடுநா ஒன்மணி நிலத்திய, ஓசை அடங்கிய என்று அர்த்தம். நிலத்திய என்றால் அடங்கிய அந்த நாடுகளே, நடுநாள் என்பது 12 மணி அளவில் எடுத்துவார். அதிரல் பூத்த ஆடுகொடி படார். இந்த அதிரல் பூத்த ஆடுகொடி படார் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஆடுகொடி, அதிரல் என்பது காட்டு மல்லிகை. காட்டு மல்லிகை கொடி, சிறிய தூறல், மழை பெய்யவில்லை, சிறிய தூறல். ஏனென்றால் அங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இங்கே காண்கிற காட்சி அதுக்கு முந்தைய நாள். அதனால் இங்கே ஆடுகொடி, அதிரல் பூத்த ஆடுகொடி படார், சிறிய மழை தூறல் விழுகிறது, லேசான தூறல், லேசான காற்று. இதிலே புரிந்திருப்பான் மன்னன். இதுதான் இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நாளையோடு இந்த வேனில் காலம் முடிகிறது, நாளையோடு போரையும் முடித்துக் கொள்ள வேண்டும், வேற வழி இல்லை, விரைவாக செல்ல வேண்டும், போரை நாளையோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த குறிப்பையும் இந்த ஆடுகொடி, அதிரல் பூத்த ஆடுகொடி படாருங்கிற வார்த்தை புரிய வைக்கிறது. அந்த காட்டுமல்லி மேலே சிறிய மலை தூறலும் காற்றும் வீசுவது போல் அந்த தொப்பி தலைப்பாகை அணிந்திருக்கிறார்கள். தலைப்பால் இருந்து வருகின்ற அந்த ஆடை அது காற்றிலே வீசுகிறது. அவர்கள் ஓங்கு நடை, துகில் முடித்து பொறுத்த தூங்கல் ஓங்கு நடைங்கிறான். தூங்கல் ஓங்கு நடைனா ஒரு சேச ஒரு தூக்கமும் வந்துருச்சு அவங்களுக்கு, ஆனாலும் ஸ்ட்ரைட்டா நடக்கிறாங்க. தூங்கு நடை பெருமூதாளர் ஏமம் சூழ அவர்கள் அங்கே சூழ்ந்து வந்து கொண்டிருக்க. 3வது மத்திகை வளைய மறிந்து வீங்கி செறிவுடை மெய் பை புக்க வெறுவரும் தோற்றத்து வலி புனர் யாக்கை வன்கண் யவனர். இங்கதான் யவனர்கள் வருகிறார்கள். 3வது அடுக்கிலே யவனர்கள் வருகிறார்கள். அதற்கு முன்பு இன்னொரு கருத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நாளிகை கணக்கர்கள். 3வது நாளிகை கணக்கர்கள் வருகிறார்கள். ஏனென்றால் அரசனுக்கு நேரமாகிவிட்டது என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே அருகிலே 3வது அடுக்கிலே நாளிகை கணக்கர்கள். அவர்கள் பொய்யா நாவினர், பொழுது அறிந்து அளந்து அறியும் பொய்யா மாக்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், நேரத்தை மாற்றி சொல்ல மாட்டார்கள். தொழுதுகான் கையர். நம்ம அங்க பெருமுதாளர்கள் இல்ல, அங்க உள்ள அந்த பெருமுது பெண்டீர் கை தொழுது நின்றார்கள்னு பார்த்தோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த நாளிகை கணக்கர்களும் அரசனை கை தொழுது இருக்கிறார்கள். கை கொடுக்கு பழக்கம் இல்லாமல் இப்போது கொரோனா காலத்தில் கை தொழுகின்ற பழக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. பொழுது அளந்து அறிகின்ற பொய்யா மக்கள் தொழுதுகான் கையர், தோன்ற வாழ்த்தி,
தோன்ற வாழ்த்தியவர் அரசனை அவர்கள் எப்போதுமே அவர்களிடம் பேசும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் அரசனை வாழ்த்த வேண்டும், அது மரபு. அந்த மரபுப்படி எரிநீர் வையகம் வெளி செல்வோ, இந்த அலை வீசுகின்ற அந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தையே வெல்வதற்காக சென்றவனே, உன்னுடைய நாளிகை வட்டிலில் குறுநீர் கண்ணல் இணைத்து என்று இசைப்ப என்றால் அவர்கள் உரைநடையாக சொல்லவில்லை, அந்த நேரத்தையே அவர்கள் இசையாகவே பாட்டாகவே சொல்கிறார் என்று சொல்ல முடிகிறது என்று பார்க்கிறோம். அடுத்து யவனர்கள். இப்போது இவர்கள் சொன்ன உடனே அரசன் ஒருவேளை எழுந்து உள்ளே சென்றிருக்கலாம். இது நம்முடைய ராமலிங்கருடைய உரையிலே அது காணப்படுகிறது. அரசன் உள்ளறைக்கு சென்றிருக்கலாம். அங்கே அது 2 அறையாக இருக்கிறது, ஈரறை பள்ளி, அங்கே சென்றிருக்கலாம். அதற்கு அடுத்த நிலையிலே இந்த யவனர்கள் இருக்கிறார்கள். யவனர்கள் அவருடைய ஆடை எப்படி இருக்கிறது என்றால், குதிரையினுடைய சவுக்கை நெருக்கி கட்டியது போல, குதிரை சவுக்கை வளைத்து மடக்கி புடைத்து நெருக்கமாக கட்டின சட்டை, அச்சம் தருகின்ற தோற்றம், பார்க்கறதுக்கு அப்படி ஜாண்டிக்கா இருக்கலாம். பலி புனர் யாக்கை வன்கண் யவனர், புலி தொடர் விட்ட புனைமான் நன்னில். இது இந்த புலி தொடர் விட்ட புனைமான் நன்னில் என்பதிலும் பல்வேறு உரை வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதாவது புலிச்சங்கிலியை தொங்க விட்டிருக்கக்கூடிய, புலிச்சங்கிலியை அணிந்திருக்கக்கூடிய அல்லது புலிச்சங்கிலியை தொங்கவிட்ட புனையப்பட்ட நல்ல இல்லம் என்பது பலராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உரை. இன்னொருவர் சொல்லுகிறார், புலியை இந்த யவனர்கள் பழக்கிய புலியை சங்கிலியிலிருந்து விடுவித்து அதை சுத்தி வர வைத்தார்கள் என்று ஒருவர் உரையை சொல்லியிருக்கிறார். இப்படி புலி சங்கிலியை தொங்கவிட்ட நல்ல அந்த இல்லத்தில் அழகான மணி விளக்கை போன்ற அந்த விளக்கை எரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த யவனர்கள். அடுத்து பள்ளியறை. அங்கு திண்ஞான் எழிலி வாங்கிய ஈரறை பள்ளி, திண்ணிய நல்ல வலிமையான கயிறால் கட்டப்பட்ட கயிறு, அதுல திரைகள் தொங்கவிடப்பட்டு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அந்த பள்ளியறை. அதில் 2 அறைகள் இருக்கின்றன. ஓர் அறையில் அரசன் தங்கியிருக்கான், இன்னொரு அறையில் மிலேச்சர்கள், ஏற்கனவே நாம் பார்த்தோம் அந்த மிலேச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாயால் பேச முடியாத உடம்பால் பேசுகின்ற அந்த மிலேச்சர்கள், படம்புகு மிலேச்சர் உளையராக அங்கே அது காவலாக இருந்தார்கள். அடுத்து பாசறையில மன்னனுடைய மனநிலை. இப்போது நேர அரசனுக்குள்ள வந்துச்சு. அப்படியே வெளியிருந்து வந்து கடைசியாக அரசன் அவன் எப்படி இருக்கிறான் என்றால், ஒரு கையை பள்ளியில் வைத்திருக்கிறான், ஒரு கையை தன்னுடைய தலையிலே அந்த கடகம் போட்டிருக்கிற அந்த விரலோடு தலையில் வைத்திருக்கிறான். இந்த காட்சியை நீங்கள் திருமாலுடைய உருவத்தோடு நீங்கள் ஒத்து பார்க்க முடியும். என்னால் அரசர்களை திருமால் அந்தந்த நில தெய்வங்களோடு பொருத்துவது ஒரு மரபு, பாடல் மரபு. இங்கும் அந்த திருமாலோடு அதை பார்க்கலாம். பள்ளி கொண்டிருக்கிறான், பள்ளி கொண்டா என்று பார்க்க முடியும். இங்கே அந்த அரசன் படுத்திருக்கிறான். படுத்துக்கொண்டு அவன் எதை சிந்திக்கிறான்? 3 விஷயத்தை சிந்திக்கிறான். ஒன்று யானை, இன்னொன்று மனிதன், அடுத்து குதிரை. இந்த 3ஐயும் சிந்திக்கிறான். எப்படி என்று பார்த்தால், மண்டு அமர் நசையோடு கண்படை பெறாது. கண்படை பெறாதுன்னு அவன் தூங்கல, இரவு முழுதும் தூங்கல. ஏன்னா அடுத்தால அவன் வந்து போருக்கு போயிட்டு வெற்றி பெற்று வந்து விட்டுதான் மீண்டும் கொஞ்ச நேரம் தூங்குறான். இப்போ கண்படை பெறாது, கண்படை பெறாது எடுத்து எரி ஏக்கம் பாய்தலின் புன்கூர்ந்து. எடுத்து எரி ஏக்கம், இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, வேல். அந்த வேலால் எரிந்ததால் உடம்பிலெல்லாம் புண்பட்ட யானைகள் தங்களுடைய பிடி கணம் மறந்து, பெண் யானையை கூட மறந்து விட்டு இருக்கிறது என்பது இவங்களுக்கு மனதிலே தோன்றுகிறது. அடுத்து பாம்பு துடிப்பது போல தும்பிக்கையாலானது வெட்டுப்பட்டு கீழே விழுந்து தொங்குகிறது. அப்படி வெட்டி விட்டு தானும் மடிகின்ற வீரர்கள் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய வெற்றி மாலை, வஞ்சி மாலைக்கு புகழ் சேர்க்கும்படி செஞ்சோற்று கடனை தீர்த்து விட்டு இறந்ததை நினைத்து பார்க்கிறார் வீரர்கள், யானைகள், வீரர்கள். அடுத்து குதிரைகள் தோல் புரிசைகளை தங்களுடைய உடலிலே போர்த்திருக்கக்கூடிய குதிரைகள் பாதுகாப்பாகத்தான் இருந்தன. ஆனாலும் அதையும் தாண்டி அம்புகள் பாய்ந்திருக்கின்றன. அதனால் உணவு உண்ணாமல் செவி சாய்த்து நிற்கின்ற அந்த மா என்றால் குதிரையை சிந்தித்துக் கொண்டும் அவன் இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கிறான். அடுத்து மறுநாள் போரில் பகைவர் சுட்டிய படைகொள் நோன்விரல் நகைதாள் கண்ணி நல்வளம் திருத்தி அரசு இருந்து பனைக்கும் முரசு முழங்கு பாசறை இன் துயில் மதியுனன். இதோடு இந்த 2வது காட்சி முடிகிறது. அதாவது தங்களுடைய அந்த பகைவரை குறித்து பாலை கொண்ட தன்னுடைய வலிய கையினால் அந்த எதிரிகளை கொன்று ஒளியுடைய வஞ்சி மாலைக்கு நல்ல வெற்றியை உண்டாக்கி பகையரசர்கள் நடுங்குகின்ற அந்த முரசு முழங்குகிறது. அந்த சட்டத்திலும் கூட இவன் அந்த முந்தைய நாள் முழுவதும் உறங்காத போர் செய்த வசதியில்
உறங்கிக் கொண்டிருக்கிறான் பாசறையிலே. இனிமையாக உறங்குபோனை இந்த அரசன் இப்படி உறங்குபோனை. இரண்டாவது காட்சி முடியுது. இப்போது மீண்டும் மூன்றாவது காட்சி நம்முடைய தலைவி வந்துடுற. அங்க புலம்பு முத்துரைப்ப பூப்போல் உண்கண் புலம்பு முத்துரைப்ப முரசு முழங்கு பாசறை துயில் வதியுனன் காணாள் பார்க்காமல் துயர் உழந்து வருத்தத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை மறந்துவிட்டோம். இந்த முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பெயர் உண்டு. பல்வேறு டிஎன்பிஎஸ்சி கூட இது அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நெஞ்சாற்றுப்படை என்ற ஒரு பெயர். முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பெயர் நெஞ்சாற்றுப்படை. ஏனென்றால் அங்க 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கின்றன 10 பாட்டிலே. இது 6வதாக. இதுல நெஞ்சாற்றுப்படை. ஏனென்றால் தலைவி தன்னுடைய நெஞ்சை ஆற்றுப்படுத்தும் விதத்தை இந்த நூல் சொல்வதால் இது நெஞ்சாற்றுப்படை. ஏனென்றால் அந்த வார்த்தையையும் இவர் பயன்படுத்தி இருக்கிறார். நப்பூதனார் அந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதாவது நெஞ்சாற்றுப்படுத்த நிறைதபு புலம்பொடு நீடு நினைந்து தேற்றியும், தன்னுடைய தலைவன் மீது செல்லுகின்ற அந்த தலைவனிடம் சென்ற தன்னுடைய நெஞ்சை ஆற்றுப்படுத்துகிறாள். நிறைவு இல்லாத தனிமை, இந்த தனிமை இன்னும் முடிவு பெறவில்லை. நிறைவு பெறாத அந்த தனிமையோடு நீண்ட நேரம் அவனை நினைத்துக் கொண்டிருக்கிறாள். தன்னை தேற்றிக் கொள்கிறாள். இதான் ஆற்றுப்படுத்து. தன்னை தேற்றிக் கொள்கிறாள். தன் கையிலிருந்து வலிக்கு ஓடுகின்ற அந்த வளையல்களை ஓடாமல் நிறுத்துகிறாள். பெருமூச்சு விடுகிறாள். தன்னை தேற்றியும் வலிக்கு ஓடுகின்ற தன்னுடைய வளையல்களை ஓடாமல் நிறுத்தியும் பெருமூச்சு விட்டும் ஏ உரு மஞ்சை அப்படிங்கிறார். மஞ்சைனா மயில். ஏ உரு மஞ்சை என்பது ஏ என்றால் ஓரெழுத்து ஒரு மொழி அம்பு. அந்த அம்பு தைத்த அந்த மயில் எப்படி வருந்துமோ அதுபோல் அவள் நடுங்கி அணிகலன்கள் நெளிந்து கிடக்கிறது. அவளுக்கு அருகிலே பாவை விளக்கு காணப்படுகிறது. அந்த பாவை விளக்கிலே பருத்த அந்த சுடர் எரிந்து கொண்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட சூழலில் அவள் படுத்திருக்கிறாள். அங்கே இப்போது மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே சொன்னோம் தொடர்ச்சியாக மழை வரும் என்று. இங்கும் அந்த இவள் அந்த 7வது மாடத்தில் படுத்திருக்கிறாள். அந்த 7வது ஓங்கிய அந்த 7வது மாடத்திலே படுத்திருக்கிற அந்த தலைவனுடைய காதுகளிலே முடங்கு என்கிறார். அந்த முடங்குங்கிற வார்த்தையை இப்போது நாம் கிராமத்தில் பயன்படுத்துவோம். முக்கு முடங்கும். மேல் கூரைகள் முடங்குகின்ற, அதாவது வேறு பகுதிகள் சந்திக்கின்ற பகுதியை முடக்கு. அந்த முடங்கில் இருந்து விழுகின்ற நீர் கொஞ்சம் அதிகமான சத்தத்தோடு விழும் மற்ற பகுதியை விட. இங்க அந்த முடங்கில் இருந்து விழுகின்ற அந்த நீர் மாத்திரள் அருவி, அதாவது அருவி நீர் போல் ஓசை கேட்கிறது. அந்த ஓசையிலே தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நினைத்து அந்த ஓசையில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறாள். அருவி ஓசை போன்று விழுகின்ற அந்த மலை ஓசையில். அப்படியாப்பட்டவருடைய அந்த காதுகளிலே அவளை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு ஓசை கேட்கிறது என்று இன்னும் இருக்கிறது பல்வேறு வரிகள். ஆனால் நல்ல ஒரு ஓசை கேட்கிறது என்று சிறுகதைகளே ஒரு திருப்புமுனை ஏற்படுமே. அதுபோல் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறார். நம்மளுக்கு உடனே ஒரு ஆர்வம் வரும். என்ன ஓசை கேட்டுச்சு, எப்படி அவ துன்பம் நீங்கிச்சு, அப்படி என்ன ஓசை என்று நம்மளுக்கு அந்த ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தோடு அந்த 3வது காட்சியை நிறுத்திவிட்டு அப்படியே மீண்டும் தலைவனுக்கு செல்கிறார். 4வது காட்சி அப்படியே தலைவனிடம் செல்கிறார். அங்கே வென்று பிறர் வேண்டு புலம் கவர்ந்த ஈண்டு பெரும் தானையோடு, தான் சென்று வெற்றி பெற்ற அந்த பெரிய படைகளோடு அந்த கவர்ந்த அந்த புலத்திலிருந்து பெரும் தானையோடு விசயம் வெல் கொடி என்று வெற்றி கொடியை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வளநேர்வு வயிறும் வளையும் ஆர்ப்ப. இந்த வயிறும் வளையும் என்பதுதான் ஊதுகொம்பும் சங்கும். வளை என்பது சங்கு, ஊதுகொம்பும் சங்கும் முழங்குகிறது. இசைக்கருவிகள் முழங்க அந்த வெற்றியை அவர்கள் அருமையாக அங்க கொண்டாடி விட்டு அரசன் மீண்டு வருகிறான். அவன் வருகிற வழியிலே முல்லை நிலையில் மழை பொழிந்திருக்கிறது. சிகப்பு நிற அந்த மண்ணில் அந்த மழை பொழிந்த அந்த காட்சி காணப்படுகிறது. அங்கே 4 விதமாக பூக்கள் பூத்திருக்கின்றன. 4 விதமான பூக்கள். என்ன பூக்கள் என்றால் காயா, கொன்றை, கோடல், தோன்றி. இந்த காயா அதையெல்லாம் இவன் பார்க்கிறான். ஏன் அதை அவர் குறிப்பிடுகிறார் என்றால், இவ்வளவு நாள் அவன் போர்கள் பாசறையில் இருந்தான். தலையை பற்றிய சிந்தனை இன்னும் அவனுக்கு அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அவன் வருகின்ற காட்சியை பார்க்கும் பொழுது இப்போது தலைவியை பற்றிய சிந்தனை அவனுக்கு அதிகமாகிறது. இந்த பூக்கள் எல்லாம் அந்த தலைவியை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதாவது காயா என்பது செறி இலை காயா, செறிந்த எருக்கமான இலைகளுடைய காயாம்பூ. அது அஞ்சனம் தீட்டியது போல் காணப்படும். அந்த கண்களில் அஞ்சனம் தீட்டிய அந்த மலர் பூத்திருக்கிறது. தலைவனுடைய கண்களை அவனுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கலாம். அடுத்து முறியினர் கொன்றை, சரகொன்றை பூ பூத்திருக்கிறது. இது அவருடைய முகத்தில் பூசப்பட்ட மஞ்சள் போன்ற விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கலாம் ஒருவேளை. முறியினர் கொன்றை நன்பொன் கால கோடல் குவி முகை அங்கை அவிழ. அங்கை அதாவது கொன்றை பூக்கள், அதாவது காந்தல் பூக்கள்
தலைவியினுடைய கைகளை போல அப்படியே பூத்து அவன் வரும்போது அப்படியே விரியும். அங்கை உள்ளங்கையானது எப்படி விரியுமோ அது போல் அந்த பூக்களானது விரிகின்றது. அடுத்து தோன்றிப்பூ. இந்த தோன்றிப்பூ இரத்த கலரில் இருக்கும், சிவப்பு நிறத்திலே இருக்கும். அந்த தோன்றிப்பூவானது தலைவனும் தலைவியும் சேர்ந்த அந்த முதல் நாள் காட்சியை அவனுக்கு நினைவுபடுத்தியிருக்கலாம். ஒருவேளை தோடார் குறிப்பாக கூட அதை பயன்படுத்தியிருக்கலாம். அவர் தோடார் தோன்றி குருதி பூப்ப, குருதி போல பூத்திருக்கிறது. ஏன்னா அந்த குருதி என்ற சொல்லை அவர் ஏன் பயன்படுத்த வேண்டும்? குருதி பூப்ப இப்படி அந்த நான்கும் தலைவியை ஞாபகப்படுத்துகிறது. இப்போது தலைவி மீதான வேட்கை அவனுக்கு அதிகமாகும். உடனே அவன் இது மட்டுமல்ல, அதை தாண்டி வரும்போது காணம் நந்திய செந்நில பெருவழி, அதாவது செந்நிலம், அந்த வழி செந்நிலமாக இருக்கிறது. சிகப்பு நறுமுறை, அதிலே மழை வேற பெய்திருக்கிறது. வானம் வாய்த்த வாங்கு கதிர் வரகுகள் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தது காய்ந்து. இப்போது லேசாக மழை பெய்திருக்கிறது. அதனால் அது வாங்கு கதிர் வரகின், அந்த வரகு இருக்கிறது. இப்போது மான்கள் எளிதாக அதை கடித்து சாப்பிட முடியும். இப்போது திரிமரப்பு இரலை, தன்னுடைய திரிந்த கொம்புகளை உடைய அந்த மான்கள், ஆண் மான்கள் அதன் அருகிலே, பெண் மான் அதன் அருகிலே விளையாட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்த்தோன்னு தலைவனுக்கு மேலும் கொஞ்சம் தலைவி மீதான ஈடுபாடு இன்னும் அதிகரிக்கிறது. எதிர் செல வெண்மலை பொழியும் திங்களில், அவனை எதிர்கொண்டு அந்த மழை பொழிகிறது. ஏற்கனவே தலைவி சொன்ன அந்த மலை இருக்கிறது அல்லவா, அந்த மலை இங்கேயும் தொடர்கிறது. அந்த மலை வெண்மலை, அவனுக்கு எதிராக அந்த மழை பொழிகிறது. மேகங்கள் அவன் எதிராக செல்கிறது. அடுத்து கடைசி 3 வரியோடு இந்த பாடல் முடிகிறது. முதிர்காய் வள்ளியங்காடு பிறக்கொழிய. எப்படி ஒரு காட்சியை நம்ம அந்த பேருந்துகள் எல்லாம் போகும்போது காட்சிகள் அப்படி பின்னிட்டு செல்லும், அதுபோல அந்த காட்சியை அழகாக நம்மளுக்கு பாடல் வரியில் சொல்வது ரொம்ப கடினம். அழகாக சொல்லியிருக்கிறார். முதிர்காய் வள்ளியங்காடு, முதிர்ந்த காயையுடைய வள்ளியங்காடு அப்படியே அடுத்த நொடியிலே அது பின்னிட்டு செல்கிறதாம். ஒளியும்படி விரைந்து செல்கின்ற குதிரையை தேரோட்டி மேலும் தூண்டி செலுத்தும்படியாக உயர்ந்த தேரிலே துணைபறி துறக்கும் சிலையினர் வினை விலங்கு நெடுந்தேர் பூண்டமாவே. இந்த நெடிய தேரிலே பூட்டப்பட்டிருக்கிற அந்த குதிரையினுடைய ஓசை, குதிரை குழம்பினுடைய அந்த ஓசை அங்கே சேர்க்க வேண்டும். தலைவியினுடைய காதிலே ஆலின, அந்த மழை பொழித அந்த முடங்கிரை சொரிதரு மாத்திரல் அருவியினுடைய ஓசையோடு சேர்ந்து இந்த மாவினுடைய குதிரை சத்தமும் அவளுடைய காதில் கேட்டதால் அவள் இப்போது அவளுடைய அந்த துன்பம் நீங்கிவிட்டது என்று அந்த பாடல் மிகச் சிறப்பாக முடிக்கிறார் நப்பூதனார். இதுவரை பொறுமையாக முல்லைப்பாட்டை பற்றி கூறிய செய்திகளை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அரண் அறக்கட்டளை தலைவி பிரியா கிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும், முதுமுனைவர் பிரியா கிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக அருமையான ஒரு உரையை நீங்கள் அளித்தீர்கள். அது மட்டுமல்லாது முல்லைப்பாட்டு சிறியதாக இருந்தாலும் அதன் உடைய கீர்த்தி பெரியது. ஏனெனில் ஒவ்வொரு காட்சிகளும் மலை கார்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்பானது ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்தது, ஒவ்வொரு பாடலிலும் அடுத்தடுத்து வரிகளில் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் எல்லாரும் திரைப்படம் பார்ப்பது போல நீங்கள் காட்சியாக எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள். மிக்க நன்றி. அது மட்டுமல்லாது அதில் வருகின்ற சொல்லாடல்களை குறித்து அதற்கான விளக்கங்களையும் மிக அருமையாக எடுத்து கையாண்டீர்கள். மிக்க மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போலவே நாளை நமக்காக மதுரை காஞ்சி குறித்து கரிகாலன் ஐயா, முனைவர் கரிகாலன் ஐயா பேச இருக்கின்றார். இதுகாரும் பொறுமை காத்து அமைதி காத்து அன்புடன் காத்திருந்த நமது பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அறிஞர்கள், ஆய்வு மாணவர்கள், துறை வல்லுநர்கள், ஆர்வலர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.